ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம ஃபேண்டசி அண்ட் அட்வென்ச்சர் கலந்த ஒரு சூப்பரான கேமிங் மூவி தான் பார்க்க போறோம். சில படங்களை எத்தனை வாட்டி பார்த்தாலும் வேற லெவல் செம்மையா இருக்குன்னு சொல்ல தோணும். அப்படி ஒரு சுவாரஸ்யமான கற்பனை கலந்த மாயாஜால படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மேஜிக்கல் போர்ட் கேம். இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணா பாதியில நிறுத்த முடியாது. ஜெயிச்சா மட்டும்தான் இந்த கேம்ல இருந்து வெளியே வர முடியும். ஒவ்வொரு வாட்டி டைஸை ரோல் பண்ணும் போதும் அந்த கேம்குள்ள இருந்து புதுசா வித்தியாசமான ஆபத்துகள் வெளியே வரும். ராட்சச பூச்சிகள், கொடூரமான மிருகங்கள், மனிதர்களை சாப்பிட்ற செடிங்க, வெறி பிடிச்ச வேட்டைக்காரன், பெரிய பெரிய ஸ்பைடர்ஸ், இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களை கொண்ட ஒரு சிறப்பான மூவி தான் ஜுமான்ஜி. 1995ல ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்ப வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல 2 குட்டி பசங்க ஒரு பெரிய பெட்டியை எடுத்துட்டு வந்து அது மண்ணுக்குள்ள புதைக்கிறாங்க. அந்த பெட்டிக்குள்ள இருந்து ட்ரம்ஸ் சத்தம் கேட்டுட்டே இருக்கு. ஒருவேளை இந்த பெட்டியை யாராவது தோண்டி எடுத்துட்டா என்ன ஆகும்னு இந்த சின்ன பையன் கேட்கறான். அதுக்கு அந்த பெரிய பையனும், அவங்க தலையெழுத்த நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவங்கள கடவுள் தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு 2 பேரும் வேகமா அவங்களோட குதிரை வண்டியில ஏறி கிளம்புறாங்க. இவங்க இந்த பெட்டியை 1869ல புதைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 100 வருஷம் கழிச்சு 1969ல இப்ப அதே இடத்த காட்டுறாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி மரங்கள் செடிகள்னு செழிப்பா இருந்த இடம் இப்ப 100 வருஷத்துக்கு அப்புறம் பில்டிங்ஸ், ஃபேக்டரிஸ்னு மாதிரி அந்த இடமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஒரு சின்ன பையன் ரோட்ல சைக்கிள் ஓட்டிட்டே வரான். வரும்போதே அந்த ஏரியால இருக்க எல்லார்கிட்டையும் ஹாய், ஹலோ, குட் மார்னிங், எப்படி இருக்கீங்கன்னு எல்லார்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியா பேசிட்டே வரான். இந்த சின்ன பையன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவன் பேரு ஆலன். ஆலனுக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஏதோ சண்டை போல. ஸோ இப்போ ஆலனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சைக்கிளில் அவனை ஃபாலோ பண்ணிட்டே துரத்துட்டே போறாங்க. ஆலனும் அவனால முடிஞ்ச அளவு ஸ்பீடா சைக்கிள் ஓடிட்டே போறான். எப்படியோ வேகமா போய் இப்போ ஒரு ஃபேக்டரிக்குள்ள போயிடுறான். அது ஆலனோட அப்பாவுக்கு சொந்தமான ஒரு ஃபேக்டரி தான். நல்ல வேலை தப்பிச்சன்னு ஆலன் இப்போ ஃபேக்டரிக்குள்ள வந்துடுறான். ஆனா அவனை துரத்திட்டு வந்த அந்த பசங்க எப்படியும் நீ வெளியே வந்துதான் ஆகணும், நீ வர வரைக்கும் நாங்க இங்கே தான் இருப்போம்னு சொல்றாங்க. ஆலன் உள்ள போயிட்டு ஒரு ஆள் கிட்ட போய் பேசுறான். இவர் பேர் கால் பென்ட்லி. கால் ஆலன் கிட்ட, நான் ஒரு நியூ மாடல் ஷூவை ரெடி பண்ணியிருக்கேன், 1 வருஷமா கஷ்டப்பட்டு யோசிச்சு இந்த நியூ மாடல் ஷூவை ரெடி பண்ணியிருக்கேன், உங்க அப்பா கிட்ட இந்த ஷூவை கூடிய சீக்கிரமா காட்ட போறேன், இந்த ஷூ எப்படி இருக்குன்னு ஆலன் கிட்ட காட்டுறான். ஆனா ஆலன் அதை பார்த்துட்டு அதை பக்கத்துல ஒரு மிஷின் மேல வச்சுட்டு இப்ப ஜன்னல் கிட்ட போயிட்டு கீழே அவன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா இல்ல போயிட்டாங்களான்னு பாக்குறான். பார்த்தா அந்த பசங்க இன்னும் போகல, அங்கேயே தான் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப ஆலனோட அப்பா அங்க வந்துடுறாரு. டேய், நீ எதுக்குடா இங்கெல்லாம் வர, இது ஃபேக்டரி, பிளே கிரவுண்ட் இல்ல, ஒழுங்கா வீட்டுக்கு போன்னு திட்டி அனுப்பிடுறாரு. ஸோ இப்போ ஆலனும் வேற வழி இல்லாம பயந்துட்டே கீழே இறங்கி போறான். அப்ப ஏதோ ஒரு மிஷினை ஸ்டாப் ஆகி அதுக்குள்ள இருந்து புகையா வருது. ஆலனோட அப்பாவும் என்னாச்சுன்னு கிட்ட போய் பாக்குறாரு. உள்ள கால் ரெடி பண்ண அந்த ஷூ தான் மாட்டிட்டு இருக்கு. அதுவும் அந்த ஷூ பாதி எரிஞ்சு போய் நாசமாகிடுச்சு. யார் இந்த ஷூவை இங்க வச்சீங்கன்னு ஆலனோட அப்பா கேக்குறாரு. ஸோ இப்ப காலும், நான் தான் அதை தெரியாம அங்க வச்சுட்டேன்னு பழியை ஏத்துக்கிறான். இதையெல்லாம் ஆலன் ஒரு ஓரமா நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். ஆலன் தான் அந்த ஷூவை அங்க வச்சிருப்பான். பட் பழியை ஏத்துக்கிற மூட்ல இப்ப ஆலன் இல்ல. நானே கீழே நிக்கிற அந்த மென்டல் பசங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன், பழிய வேற ஏத்துக்கணுமா, இங்க இருந்து நைஸா நழுவிடலான்னு இப்ப ஆலன் சைலண்டா அங்க இருந்து கீழே போயிடுறான். ஆலன் அவன் சைக்கிள் எடுத்துட்டு கிளம்ப பாக்குறான். பட் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இப்ப அவன் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இப்பதான் பிரச்சனை என்னன்னு தெரியுது. ஆலன் இந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட க்ளோஸா பழகுறனாலதான் ஆலனை அடிக்க வந்திருக்காங்க. ஆலனும் அந்த பொண்ணு என் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்ல, ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி பாக்குறான். அப்படியும் இப்ப இந்த பசங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆலனை அடின்னு அடிச்சு அவன் வாயிலேயே குத்திடுறாங்க. ஆலன் வாயில இருந்து ரத்தம் ஊத்துது, ஒரு கண்ணு வேற வீங்கி போச்சு. அது மட்டும் இல்ல, ஆலனோட சைக்கிளையும் இந்த பசங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க போன அப்புறம் ஆலன் அவங்கள பார்த்து திமிரு பிடிச்ச நாய்ங்களான்னு திட்டிட்டு இருக்கான். அப்ப ஆலனுக்கு ஏதோ ட்ரம் சவுண்ட் கேக்குது. பார்த்தா ஏதோ கட்டட வேலை நடந்துட்டு இருக்கு. ஆலன் அந்த இடத்துக்குள்ள போயிட்டு அந்த ட்ரம் சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னு கிட்ட போய் பாக்குறான். இங்கதான் ஆலனுக்கு அந்த பெரிய பெட்டி கிடைக்குது. 100 வருஷத்துக்கு முன்னாடி 2 சின்ன பசங்க ஒரு பெட்டியை எடுத்துட்டு வந்து புதைச்சாங்கல்ல, அந்த பெட்டி தான் இது. அந்த பெட்டியை யாரும் ஓபன் பண்ண கூடாதுன்னு அதுக்கு பூட்டெல்லாம் போட்டு சேஃபா போட்டி வச்சிருக்காங்க. ஆனா ஆலன் அந்த பூட்டை உடைச்சு இப்ப அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பாக்குறான். உள்ள இன்னொரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்ல ஜுமான்ஜின்னு எழுதிருக்கு. பார்க்க ஏதோ கேம் போர்டு மாதிரி தான் இருக்கு. ஆலனும் இப்ப அந்த பாக்ஸை எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு வந்துட்டு அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பாக்குறான். அது ஒரு போர்ட் கேம், தாயம் உருட்டுற ஒரு விளையாட்டு. ஆலனுக்கு கேம்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த போர்ட் கேமை பார்த்ததும் வாவ் நல்லா இருக்கேன்னு அந்த போர்டில் இருக்க குட்டி பொம்மையை கையில் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவன் அம்மா அவனை கூப்பிடுறாங்க. ஸோ ஆலன் அந்த பொம்மையை அதுலயே போட்டுடுறான். அந்த பொம்மை இப்போ ஒரு மேக்னெட் மாதிரி அதோட பிளேஸ்ல 4 சைட்ல மூலையில போய் ஒட்டிட்டு இருக்கு. ஆலனும் அந்த கேம் போர்டை மூடி சோஃபா அடியில வச்சுட்டு அவன் அம்மா கிட்ட போறான்.
அவன் அம்மா அவனை பார்த்துட்டு எதுக்குடா இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்க, சரி போய் சாப்பிடுன்னு சொல்றாங்க. ஆலனோட அப்பா அம்மா 2 பேரும் எங்கேயோ வெளியே மீட்டிங்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ 2 பேரும் ஆலன் கிட்ட வந்துட்டு நாங்க கிளம்புறோம், நீ அடி வாங்கியிருந்தாலும் அந்த பசங்களை தைரியமா தனியா எதிர்த்து நின்று இருக்க, நீ ரொம்ப குட் பாய், ஸோ நாங்க உன்னை ஒரு புது ஸ்கூல்ல சேர்க்க போறோம்னு சொல்றாங்க. ஆலனோட பேரண்ட்ஸ்க்கு ஆலனை வேற ஸ்கூல்ல சேர்த்தா அவனுக்கு இன்னும் தைரியம் வரும், அவன் படிப்புல ஃபோக்கஸ் பண்ணுவான்னு நினைச்சாங்க. பட் ஆலனுக்கு வேற ஸ்கூலுக்கு போறதுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் வேற ஸ்கூலுக்கெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லி பார்க்கறான். ஆனா அவன் அப்பா இல்ல நீ போய் தான் ஆகணும், இதுக்கு மேல என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாத, நாங்க உன்னை வேற ஸ்கூல்ல சேர்க்க போறோம், இதுதான் என் முடிவுன்னு கோவமா சொல்லிட்டு போறாரு. ஆலனும் நான் உங்ககிட்ட இனிமேல் எப்பவுமே பேச மாட்டேன், ஐ ஹேட் யூன்னு சொல்லிட்டு அவனோட அந்த புது ஸ்கூலோட ஃபார்மை கிழிச்சு போட்டுடுறான். நான் இங்க இருந்தா தானே என்னை வேற ஸ்கூல்ல சேர்ப்பீங்கன்னு இப்ப ஆலன் அவனோட திங்ஸ், பிரெட், ஜாமு, அப்புறம் அந்த ஜுமான்ஜி கேம் போர்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்ப ரெடி ஆகுறான். அப்ப யாரோ கதவை தட்டுற சத்தம் கேக்குது. ஆலன் கதவை ஓபன் பண்ணதும் ஆலனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு சின்ன பொண்ணு வந்திருக்கா. உன் சைக்கிள் அந்த பையன் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், இனிமேல் அவன் உன்கிட்ட சண்டை போட மாட்டான்னு இந்த பொண்ணு பேசிட்டு இருக்கா. அப்ப இந்த சின்ன பொண்ணுக்கும் அந்த ட்ரம் சவுண்ட் கேக்குது. என்ன இது சத்தம்னு ஆலன் கிட்ட கேட்டு பாக்குறா. ஆலனும் எனக்கு ஒரு வித்தியாசமான கேம் போர்டு கிடைச்சது, வா அது என்னன்னு பாக்கலான்னு இப்ப அந்த பொண்ணு கூட்டிட்டு போய் அந்த கேம் போர்டை ஓபன் பண்ணி காட்டுறான். இந்த சின்ன பொண்ணு பேரு சாரா. சாரா அந்த கேமை பார்த்துட்டு இதெல்லாம் சின்ன பசங்க விளையாட்டு, நான் நிறைய வாட்டி விளையாடி இருக்கேன்னு சொல்லிட்டு அதுல இருக்க டைஸ் அந்த கேம் போர்ட்லயே தூக்கி போட்டுட்டு போறா. டைஸ் விழுந்ததும் இப்ப அதுல இருக்க பொம்மை தானா ஒவ்வொரு கட்டமா நகர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, அந்த கேம் போர்டோட சென்டர்ல ஒரு பச்சை கலர் சர்க்கிள் இருக்கு. இப்ப அந்த சர்க்கிள்ல ஏதோ சில வேர்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. அதுல நைட்ல பறக்கிற பறவைகள் வரப்போகுது, இந்த இடத்த விட்டு நீங்க ஓடுறது தான் நல்லதுன்னு எழுதியிருக்கு. இப்ப அடுத்த செகண்ட் அங்க இருக்க சிம்னிக்குள்ள இருந்து ஏதோ பறவைங்க சத்தம் கேக்குது. சாரா ஆலன் கிட்ட இந்த கேமை தூக்கி போட்டுரு, இதை விளையாடாதான்னு சொல்றா. ஆலனும் அந்த டைஸை எடுத்து நகர்த்தி வைக்கிறான். பார்த்தா டைஸ் மூவ் ஆனதும் இப்ப மறுபடியும் ஆலன் சைட்ல இருக்க இன்னொரு பொம்மை நகர ஆரம்பிக்குது. மொத்தமா அந்த கேம்ல 4 பொம்மைங்க 4 மூலையில இருக்கும். ஒருவேளை இந்த கேமாலதான் இப்படி எல்லாம் நடக்குதான்னு ஆலன் பயந்துட்டே சாரா கிட்ட கேட்டு பாக்குறான். அதுக்குள்ள அந்த பச்சை கலர் சர்க்கிள்ல அடுத்து வேற சில வேர்ட்ஸ் தெரியுது. டைஸ்ல 5 இல்ல 8 வர வரைக்கும் நீ காட்டுக்குள்ளேயே இருன்னு போட்டிருக்கு. பார்த்தா இப்ப அடுத்த செகண்ட் ஆலன் அப்படியே காத்து மாதிரி பிரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அந்த கேம் போர்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். சாராவும் இதை பார்த்து செம்மையா பயந்து போய் கத்துறா. ஆலன் அந்த கேம்குள்ள போயிட்டே சாரா டைஸை உருட்டு என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டே இப்ப ஆலன் அந்த கேம் போர்டுக்குள்ள மறைஞ்சு போயிடுறான். அவன் மறைஞ்சதும் இப்ப அந்த சிம்னிக்குள்ள இருந்து நிறைய வவ்வால்ங்க வெளியே வருது. ஒவ்வொரு வவ்வாலும் பெருசா பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. சாராவும் அலறி அடிச்சுட்டு அங்கிருந்து கத்திட்டே ஓடுறா. அவ பின்னாடியே அந்த வவ்வால் எல்லாம் அவளை துரத்திட்டே போகுது. அப்படியே அந்த டோர் க்ளோஸ் ஆகிடுது. இதுக்கப்புறம் 26 வருஷம் கழிச்சு இப்ப வேற யாரும் அந்த கதவை ஓபன் பண்றாங்க. ஒரு லேடியும் 2 குட்டி பசங்க, ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன பொண்ணு, இவங்க தான் இந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்காங்க. இப்ப இந்த வீட்டை சுத்தி காமிக்கிறதுக்காக ஒரு ரியல் எஸ்டேட் லேடி வந்திருக்காங்க. இந்த வீட்டுக்கு குடி வந்திருக்க லேடி இந்த 2 சின்ன பசங்களோட அம்மா இல்ல. இந்த பசங்களோட அம்மா அப்பா 2 பேரும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இறந்து போயிட்டாங்க. இவங்க இந்த பசங்களோட ஆன்ட்டி, அதாவது இந்த பசங்களோட அப்பாவுக்கு தங்கச்சி. இந்த குட்டி பையனோட பேரு பீட்டர். பார்க்க தான் சைலண்டா இருக்க மாதிரி தெரியும், ஆனா இவன் ரொம்ப சேட்டை பிடிச்ச பையன். இந்த பொண்ணு பேரு ஜூடி. பார்க்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பா, ஆனா பொய் பேசி அடுத்தவங்களை நம்ப வைக்கிறதுல இவ ரொம்ப பெரிய கில்லாடி. இந்த ரியல் எஸ்டேட் லேடி பீட்டர் கிட்ட உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்காப்பா, நீ விளையாடுறதுக்கு இங்க நிறைய இடம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா பீட்டர் அதுக்கு பதிலே பேசாம அங்க இருந்து போயிடுறான். சோ இப்ப ஜூடி அந்த லேடி கிட்ட வந்துட்டு எங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவன் யார்கிட்டயும் அவ்வளவா பேச மாட்டான். எங்க பேரண்ட்ஸ் உயிரோட இருந்தப்போ அவங்க ஒரு நாள் கூட எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்ல. எப்ப பாரு எங்கேயாவது ஊர் சுத்திட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு என் மேலேயும் என் தம்பி மேலேயும் பாசமே இல்லை. அவங்க வெளியே போகும்போதெல்லாம் எப்பவுமே ஒரு பேப்பர்ல நாங்க வெளியே போறோம்னு எழுதி வச்சுட்டு போயிடுவாங்கன்னு அழுதுட்டே சொல்லிட்டு அங்கிருந்து கண்ணை கசிக்கிட்டே ஓடுறா. பார்த்தா கொஞ்ச தூரம் வெளியே ஓடினதும் இந்த குட்டி பிசாசு கெக்க பெக்கன்னு நல்லா சிரிக்குது. இதுவும் அதோட ரீல்ல ஒண்ணுதான். ஜூடி போய் பேசுறதுல தான் பெரிய கில்லாடி இல்ல. இப்ப அவளோட ஆன்ட்டி அந்த ரியல் எஸ்டேட் லேடி கிட்ட வந்துட்டு இந்த பசங்களோட பேரண்ட்ஸ் 2 பேரும் இவங்க மேல உயிரையே வச்சிருந்தாங்க, அவங்களுக்கு இவங்க மேல அவ்வளோ பாசம்னு சொல்றா. அந்த வீடு ரொம்ப பெருசா பிரம்மாண்டமா இருக்கு. பீட்டர் அங்க இருக்க ரூம்ஸ் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டே வந்துட்டு இருக்கான். ஸ்டோர் ரூம்ல அவனோட திங்ஸை வைக்கிறதுக்காக இப்ப மாடிக்கு வரான். அந்த ரூம்ல ஒரு பெரிய வவ்வால் இருக்கு. பீட்டர் அதை பார்த்து பயந்து கத்திட்டே வேகமா கீழே இறங்கி ஓடுறான். இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல ஆலன் சாரா கூட இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணிருப்பான். அப்ப கூட நிறைய வவ்வால் சாராவை பின்னாடியே துரத்திட்டு போயிருக்கோம். அந்த வவ்வால் தான் இன்னும் இத்தனை வருஷமா இங்கே இருக்கு. பீட்டரோட ஆன்ட்டி ஓடி வந்துட்டு அந்த ரூம்குள்ள போய் பாக்குறாங்க. ஏதோ கீச் கீச்சுன்னு சத்தம் மட்டும் கேக்குது. ஸோ இப்ப மறுநாள் ஒரு ஆளை வர வச்சு அந்த ரூம்ல ஏதாவது இருக்கான்னு செக் பண்ண சொல்றாங்க. அந்த ஆளும் டார்ச் அடிச்சு ரூம் ஃபுல்லா செக் பண்ணிட்டு இங்க எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு. அப்ப ஜூடி ஒரு புக்கை எடுத்துட்டு வந்து என் தம்பி இந்த வவ்வால தான் பார்த்தான்னு ஒரு பிக்சரை காட்டுறா.
ஆனா அந்த ஆளு அந்த பிக்சரை பார்த்ததும் இந்த வகையான வவ்வால் எல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சு போயிடுச்சு. இந்த ரூம்ல வவ்வால்லாம் இல்ல, அது வேற எங்கேயாவது போயிருக்கும். ஆனா வவ்வால்லாம் ஒரு மேட்டரே இல்ல. இந்த வீட்ல நடந்த சம்பவத்தை நினைச்சு பார்த்தாலே என் உடம்பெல்லாம் நடுங்குது. 26 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்ல ஆலன்னு ஒரு பையன் இருந்தான். அவன் அப்பாவே துண்டு துண்டா வெட்டி அவனை இந்த வீட்டுக்குள்ளேயே புதைச்சிட்டாரு. இப்படி ஒரு மோசமான வீட்ல நான் எப்பவுமே வாழணும்னு ஆசைப்படவே மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த வீட்ல வவ்வால்லாம் இல்லைன்னு ஆன்ட்டி கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்து இப்ப பீட்டர், ஜூடி 2 பேருக்கு மட்டும் இப்ப அந்த ட்ரம் சவுண்ட் கேக்குது. இருந்தாலும் 2 பேரும் அந்த சவுண்டை கேட்டும் கேட்காத மாதிரி அங்கிருந்து ஓடிடுறாங்க. அன்னைக்கு ஃபுல்லா ஆன்ட்டி அந்த வீட்டை ரொம்ப அழகா ரெடி பண்ணிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு இவங்க 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஜூடி ஆன்ட்டி கிட்ட பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்ல ஆலன்னு ஒரு பையன் இருந்தான். அவன் அப்பாவே வெட்டி செவுத்துல வச்சு மறைச்சிட்டாரு. அதனாலதான் இந்த வீடு உங்களுக்கு இவ்வளவு சீப்பா கிடைச்சதுன்னு சொல்றா. அதுக்கு இப்ப அவளோட ஆன்ட்டியும் போதும் வாய மூடு, நீ பொய் புள்ளுவின்னு எனக்கு நல்லா தெரியும், உன் பொய் கதையை நம்புற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்லைன்னு சொல்றாங்க. சோ இப்ப ஜூடியும் இவ்வளவு நாள் நான் பேசினது வேணா பொய்யா இருந்திருக்கலாம், பட் இப்ப நான் சொன்னது உண்மை, இதுக்கு மேல உங்க இஷ்டம்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறா. அன்னைக்கு நைட்டு ஜூடிக்கு இப்ப அந்த ட்ரம் சவுண்ட் மறுபடியும் கேக்குது. சோ ஜூடி அவ தம்பி ரூமுக்கு போயிட்டு உனக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சான்னு கேட்டு பாக்குறா. ஆனா பீட்டர் இல்லையே எனக்கு ஒன்னும் கேட்கலன்னு சொல்லிட்டு படுத்து தூங்குறான். ஜூடியும் பீட்டர் கூடயே தூங்குறா. இப்ப அந்த ட்ரம் சவுண்ட் மறுபடியும் கேக்குது. ஜூடி, பீட்டர் 2 பேருக்குமே அந்த ட்ரம் சவுண்ட் நல்லாவே கேக்குது. பட் இருந்தாலும் பயந்துட்டே ஒன்னும் கேட்காத மாதிரி 2 பேரும் படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில ஆன்ட்டி அவசர அவசரமா வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த 2 வாண்டுகளும் ஸ்கூலுக்கு போறதுக்காக ரெடியா பேக் மாட்டிட்டு நிக்குதுங்க. உங்க ஸ்கூல் பஸ் வர வரைக்கும் நான் வேணும்னா வெயிட் பண்ணட்டுமான்னு ஆன்ட்டி ஜூடி கிட்ட கேட்டு பாக்குறாங்க. ஆனா ஜூடி ஆன்ட்டி சொல்றத கவனிக்கவே இல்லை. ஏன்னா இந்த 2 சின்ன பசங்களுக்கு மட்டும்தான் அந்த ட்ரம் சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. ஆன்ட்டிக்கு அந்த சவுண்ட் கேட்கல. ஸோ ஆன்ட்டி உன்கிட்ட தான் கேட்குறேன், ஜூடி பதில் சொல்லுன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜூடியும் இல்ல நாங்களே ஸ்கூலுக்கு போயிடுறோம், நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிடுறா. ஆன்ட்டி கிளம்பினதும் ஜூடி பீட்டர் கிட்ட உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சு தானேன்னு கேட்டு பாக்குறா. ஆனா இந்த பீட்டர் இல்லையே எனக்கு எந்த சத்தமும் கேட்கலன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்ப மறுபடியும் அந்த சவுண்ட் கேக்குது. சோ இதுக்கு மேல ஒருத்தருக்கு ஒருத்தர் போய் சொல்லி யூஸ் இல்லைன்னு இப்ப 2 பேரும் வேக வேகமா மாடிக்கு ஓடி போய் அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு செக் பண்ணி பாக்குறாங்க. இப்ப அந்த சத்தம் வர பக்கமா நடந்து போயிட்டு எப்படியோ ஜுமான்ஜி போர்டை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதை ஓபன் பண்ணி பீட்டர் அதுல இருக்க பொம்மையை எடுத்து பாக்குறான். அந்த பொம்மை அவன் கையில இருந்து தானா அதோட பிளேஸ்ல போய் நிக்குது. ஏதாவது மேக்னெட் பவரா இருக்கும்னு நினைச்சிட்டு இப்ப ஃபர்ஸ்ட் ஜூடி இந்த அக்கா தான் டைஸை ரோல் பண்றா. டைஸ்ல 6 விழுந்திருக்கு. சோ இப்ப அந்த பொம்மை தானா நகருது. சென்டர்ல இருக்க அந்த பச்சை சர்க்கிள்ல சில குறிப்புகள் தெரியுது. இதோட ஒரு கடி கூட உங்களுக்கு அரிப்பு வரும், வலிக்கும், இதனால உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு எழுதியிருக்கு. பார்த்தா அடுத்த செகண்டே பெருசு பெருசா ராட்சச கொசுக்கள் அந்த இடத்துக்கு வருது. இந்த 2 வாண்டுகளும் பயங்கரமா கத்துதுங்க. ஜூடி அங்க இருந்து ஒரு பேட்டை எடுத்து அந்த கொசு எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விடுறா. அதுல ஒரு கொசுவை ஜன்னல் பக்கமா அடிச்சு விடுறா. அதோட சைஸுக்கு அடிச்ச ஸ்பீட்ல ஜன்னல் கண்ணாடியே உடைஞ்சிடுது. இப்ப அந்த உடஞ்ச ஜன்னல் கண்ணாடியோட கேப்ல மீதி இருந்த கொசு எல்லாம் வெளியே பறந்து போயிடுது. இதுங்கெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுங்க, இவ்வளவு பெரிய கொசுவை பார்த்ததே இல்லையேன்னு அக்கா காரி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்குள்ள இந்த குட்டி வாண்டு பீட்டர் மறுபடியும் டைஸை உருட்டிடுறான். சோ அடுத்த சம்பவம் ரெடியா இருக்கு. கேம் போர்டோட சென்டர்ல மறுபடியும் சில குறிப்புகள் தெரியுது. இப்ப வரப்போற குரங்குகளால உங்களுக்கு மறுபடியும் பிரச்சனை தானே எழுதியிருக்கு. அப்ப திடீர்னு என்னென்னமோ உடையிற மாதிரி உருட்டுற மாதிரி எல்லாம் சத்தம் கேக்குது. ஜூடி, பீட்டர் 2 பேரும் இப்ப கிச்சன் கதவை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா எங்க இருந்து வந்துச்சுங்கன்னு தெரியல, அவ்வளோ குரங்குங்க. அதுல ஒரு குரங்கே இந்த பசங்களை விட 10 மடங்கு சேட்டை பண்ணும் போல. எல்லா குரங்கும் சேர்ந்து அந்த மொத்த கிச்சனையும் நாசமாக்கி வச்சிருக்கு. ஒன்னு ரூஃப்ல இருக்க டெக்கரேஷன் லைட்டை பிடிச்சி தொங்குது. இன்னொன்னு கேஸ் ஆன் பண்ணி அதுல வர நெருப்புல அதுவே அதை சுட்டுக்குது. மத்ததுங்க ஃப்ரிட்ஜை திறந்து எல்லாத்தையும் கீழே போட்டு அந்த இடத்தையே அசிங்கமாக்கிச்சுங்க. ஜூடி, பீட்டர் 2 பேரும் கதவை லைட்டை ஓபன் பண்ணி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சோ இப்ப அதுல இருக்க ஒரு குரங்கு கத்திங்களை எடுத்து இந்த பசங்க மேல தூக்கி போடுது. நல்ல வேலை இந்த பசங்க அதுக்குள்ள கதவை சாத்திடுறாங்க. இந்த குரங்குங்க, கொசு இதெல்லாம் அந்த கேம்குள்ள இருந்து தான் வந்திருக்குன்னு ஜூடி பீட்டர் கிட்ட சொல்லிட்டே வரா. வந்துட்டு இப்ப அந்த ஜுமான்ஜி கேம் போர்டை எடுத்து அதுல எழுதியிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை படிக்கிறா. இந்த கேமை முடிக்கணும்னா இந்த கேமை ஃபுல்லா விளையாடி கடைசியில ஜுமான்ஜின்னு எல்லாரும் சொல்லணும்னு படிக்கிறா. அப்ப அந்த வீட்டுல இருந்த எல்லா குரங்குங்களும் இப்ப வெளியே போயிடுதுங்க. தம்பி பீட்டர் இந்த கேமை விளையாட வேணாம், இதை தூக்கி போட்டுடலான்னு அக்கா கிட்ட சொல்லி பாக்குறான். ஆனா அக்கா இல்ல, இந்த கேமை ஃபுல்லா முடிச்சிட்டா இந்த கேம்னால வந்த எல்லா மிருகங்களும் கேம்குள்ள போயிடும்னு போட்டிருக்கு. சோ நம்ம கேம் கண்டினியூ பண்ணலான்னு சொல்றா. அடுத்து இப்ப மறுபடியும் பீட்டர் டைஸை உருட்டுறான். ஏன்னா பீட்டருக்கு 2 விழுந்திருக்கும். சோ பீட்டருக்கு விளையாட செகண்ட் சான்ஸ் கிடைச்சிருக்கு. டைஸ்ல 5 விழுந்திருக்கு. அடுத்து இப்ப இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல
இதோட பற்கள் ஷார்ப்பா இருக்கும். இது உன்னையே ருசிச்சு சாப்பிடும். இங்கிருந்து நீங்க ஓடுறது தான் உங்களுக்கு நல்லதுன்னு எழுதியிருக்கு. பார்த்தா இப்ப ஏதோ ஒரு மிருகத்தோட வாலு கால் எல்லாம் பியானோ மேல பட்டு பயங்கரமா சத்தம் கேக்குது. ஜூடி பீட்டர் 2 பேருக்குமே ரொம்ப பயமா இருக்கு. பார்த்தா அது ஒரு சிங்கம். அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு செகண்ட் பயம் வந்துடும். அது பத்தாதுன்னு இப்ப அந்த சிங்கம் உருமிட்டே இந்த பசங்க முன்னாடி வந்து நிக்குது. 2 பேரும் அரண்டு போய் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சிங்கம் பத்தாதுன்னு ஒரு காட்டுவாசி வேற அங்க வந்திருக்கான். ஜூடி பீட்டர் 2 இந்த காட்டுவாசியை பார்த்து கத்திட்டே அங்க இருந்து ஓடிடுறாங்க. ஆனா இந்த காட்டுவாசி தைரியமா இப்ப அந்த சிங்கத்துக்கு முன்னாடி கெத்தா நின்னு அதை கத்தி வச்சு மிரட்டிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த சிங்கம் பாஞ்சு வரும்போது ஜம்ப் பண்ணி அவர் மேல இருந்த லைட்டை பிடிச்சி தொங்குறாரு. இந்த சிங்கமும் ஒரு ரூம்குள்ள போயிடுது. இந்த கேப்ல இந்த காட்டுவாசி அந்த சிங்கத்தை அந்த ரூம்குள்ளேயே போட்டு மூடிடுறாரு. அப்படியும் அந்த சிங்கம் இப்ப அந்த டோரோட கதவை அதோட ஷார்ப்பான நகத்தால குத்தி கிழிச்சு விடுது. இந்த காட்டுவாசி வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ ஆலன் தான். 26 வருஷத்துக்கு முன்னாடி ஆலன் ஜுமான்ஜி போர்டுக்குள்ள போயிட்டு இத்தனை வருஷமா காட்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு. அவர் இப்பதான் வெளியே வந்திருக்காரு. ஏன்னா டைஸ்ல 5 விழுந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஆலன் ஸ்டார்டிங்ல டைஸை ரோல் பண்ணதும் 5 இல்ல 8 வர வரைக்கும் நீ காட்டுக்குள்ளேயே காத்துட்டுன்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போ 5 விழுந்தனால ஆலன் வெளியே வந்துட்டாரு. ஒரு டைம்ல ஆலன் ஒரு மிகப்பெரிய கோழை பைந்தாங்கோலி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே செம்மையா அடி வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஆனா இப்போ ஆலனோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் உண்மையாவே செம்மையா இருக்கு. ஒரு சிங்கத்தையே அடக்குற அளவுக்கு இப்ப ஆலன் தைரியமா மாறிட்டாரு. எல்லாமே ஆலனுக்கு அந்த ஜுமான்ஜி காட்டுக்குள்ள அவர் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னைக்கு ஆலனை ஒரு மாவீரனா மாத்தி வச்சிருக்கு. ஆலன் அங்க இருக்க பீரோவை ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா இந்த 2 வாண்டுகளும் பயந்து போய் இப்ப அந்த பீரோக்குள்ள உட்காந்துட்டு இருக்குதுங்க. ஆலனுக்கு மறுபடி வீட்டுக்கு வந்ததும் பயங்கர சந்தோஷம். அவரோட சைக்கிள், சட்டை, அவரோட அம்மா அப்பாவோட போட்டோ எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அப்ப பீட்டர், ஜூடி 2 பேரும் ஒரு ஓரமா நின்னு அவரை பயந்துட்டே பார்த்துட்டு இருக்காங்க. ஆலன் அவங்க கிட்ட யாராவது டைஸ்ல 5 இல்ல 8 போட்டீங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு ஜூடி என் தம்பி தான் போட்டான்னு சொல்லிடுறா. ஆலனும் சந்தோஷத்துல பீட்டரை ஓடி போய் கட்டிப்பிடிச்சு தூக்கி தேங்க்யூ, ரொம்ப நன்றி, தேங்க்யூன்னு சொல்லிட்டே அவனை சுத்துறாரு. ஆனா பீட்டர் இந்த காட்டுவாசி எதுக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு தெரியாம கத்திட்டே இருக்கான். சோ ஆலனும் சாரி, நான் உன்னை பயன்படுத்திட்டேனா சாரின்னு சொல்லிட்டு இப்ப அந்த வீட்டுக்குள்ளேயே கத்திட்டே ஓடுறாரு. பல வருஷம் கழிச்சு வந்திருக்காருல்ல, அப்பா அம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டேன், எங்க இருக்கீங்கன்னு சந்தோஷமா கத்திட்டே அந்த வீட்டை ஃபுல்லா சுத்தி சுத்தி ஓடுறாரு. அப்புறம் பீட்டர் ஜூடி கிட்ட வந்துட்டு, ஆமா நீங்கெல்லாம் யாரு, நீங்க என்னோட சொந்தக்காரங்களான்னு கேட்டுட்டு என்னோட அப்பா அம்மா எங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு இப்ப ஜூடியும் நாங்க தான் இங்க குடி வந்திருக்கோம்னு சொல்லிட்டு, ஆமா நீங்க தான் ஆலன் பாரிஷான்னு கேட்டு பாக்குறா. நம்ம ஹீரோவும் ஆமா என் அப்பா ஃபேக்டரியில இருக்காரான்னு கேக்குறாரு. அதுக்கு இப்ப ஜூடி நீங்க இறந்துட்டீங்கன்னு தான் நாங்க நினைச்சோம், இத்தனை வருஷமா இந்த வீட்டுல யாருமே இல்ல, நாங்களே இப்பதான் வந்தோம்னு சொல்றா. சோ இப்ப ஆலனும் ஃபேக்டரிக்கு போய் பார்க்கலான்னு வெளியே ஓடி வராரு. அவர் இன்னும் அந்த இலை தழன்னு காட்டுவாசி ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு. அப்ப ஒரு போலீஸ் ஆபீசர் கார்ல அவரோட வாக்கி டாக்கில பேசிட்டே வராரு. அப்ப ஆலன் அந்த கார் முன்னாடி வந்து நின்னுட்டு அப்படியே அந்த கார் மேல எகிரி குதிப்பாரு. செம்மையா இருக்கும் இந்த சீனு. ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த பைந்தாங்கோலி ஆலனுக்கும் இப்ப 26 வருஷம் கழிச்சு மறுபடி வந்திருக்க இந்த பெரிய பையன் ஆலனுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இதுவா நம்ம ஆலன்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய டேலண்டட் பர்சனா திரும்பி வந்திருக்காரு. அந்த போலீஸ் ஆபீசர் காரை விட்டு வெளியே வந்துட்டு, டேய் யாரா நீ, பார்க்க டார்சன் மாதிரி இருக்க, எதுக்கு இப்படி இலை தழன்னு கட்டிட்டு இருக்க, உன் ஐடி கார்டை காட்டுன்னு கேக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோ அந்த போலீஸ் கிட்ட இது என்ன வருஷம்னு சந்தேகமா கேட்டுட்டு இருக்காரு. அப்ப ஜூடி வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டு இது 1995ன்னு சொல்லிட்டு, இவர் என்னோட அங்கிள் தான், இவர் கொஞ்சம் மென்டல், அடிக்கடி இப்படிதான் லூசு மாதிரி நடந்துப்பாருன்னு அந்த போலீஸ் கிட்ட சொல்றா. ஏன்னா போலீஸ் கிட்ட உண்மையா சொன்னா ஆலனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆலனை எப்படியாவது காப்பாற்றணும்னு அவ பாட்டுக்கு அந்த போலீஸ் கிட்ட வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் போய் சொல்றா. ஜூடிக்கு போய் சொல்றதுக்காக கத்து கொடுக்கணும். அந்த போலீஸும் இவன் மென்டல் தான் போலன்னு நம்பிடுறாரு. அப்ப ஆலன் அந்த போலீஸோட ட்ரெஸ்ல அவரோட பேர் எழுதியிருக்கு, அதை படிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலி இந்த போலீஸ் வேற யாரும் இல்ல, 26 வருஷத்துக்கு முன்னாடி ஆலன் அவர் அப்பாவோட ஃபேக்டரிக்கு போறப்போ ஒரு ஆள் புது ஷூ ஒன்ன ரெடி பண்ணி ஆலன் கிட்ட காமிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ஆலன் கூட அந்த ஷூவை மிஷின் மேல வச்சுட்டு கடைசியில அந்த ஷூ கூட நாசமாகிடும். அந்த கால் பென்ட்லி தான் இவரு. இப்போ ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகிட்டாரு. ஆலன் இவராதுன்னு யோசிச்சுட்டு இப்ப அந்த காரை பாக்குறாரு. பார்த்தா அந்த காருக்குள்ள ஜுமான்ஜி போர்டுக்குள்ள இருந்து வந்த அந்த குரங்குங்க ஏறிடுதுங்க. ஆலனும் தனியா ஷூ போ, அங்க பாருங்க குரங்கு, கார்ல குரங்குன்னு கத்திட்டே இருக்காரு. ஆனா இந்த போலீஸ் ஆபீசர் இவன் மென்டல் தான் போல, தனியா புலம்பிட்டு இருக்கான்னு ஆலனை வித்தியாசமா பாக்குறாரு. பார்த்தா இப்ப அந்த காருக்குள்ள இருந்த குரங்குங்க அதுங்களாம் அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிட்டு போதுங்க. அந்த போலீஸும் அவர் கார் பின்னாடியே ஓடுறாரு. எப்படியோ போங்க, எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம்னு இப்ப ஆலன் அவன் பேரண்ட்ஸை தேடிட்டு அந்த ஃபேக்டரிக்கு போறாரு. அவர் பின்னாடியே இந்த 2 குட்டி பசங்களும் போறாங்க.
நம்ம ஹீரோவோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு சுத்தி இருக்க எல்லா மனுஷங்களும் யார் இவன் காட்டுவாசியா இல்ல பைத்தியக்காரனான்னு வித்தியாசமா பாக்குறாங்க. அப்படியும் நம்ம ஹீரோ அவங்கள எல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம இப்ப அவரோட அப்பாவுக்கு சொந்தமான அந்த ஃபேக்டரிக்கு வந்துடுறாரு. அந்த ஃபேக்டரிய பாக்குறதுக்கு ஏதோ ஒரு பேய் பங்களா மாதிரி இருக்கு. பாதி எரிஞ்சு போய் ரொம்ப பழைய பில்டிங்கா பாழடைஞ்சு போயிருக்கு. ஆலனுக்கு அவங்க ஃபேக்டரியை இந்த நிலைமையில பாக்குறப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆலன் கூட தான் இப்ப இந்த பசங்களும் இருக்காங்க. ஆலன் இந்த குட்டி பசங்க கிட்ட இதுதான் என் அப்பாவோட ஃபேக்டரி, இந்த ஊர்லயே பெஸ்ட் ஷூன்னா அது எங்களோட ஷூ தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அங்க இருக்க ஒரு ரூம்ல யாரோ ஒரு மனுஷன் உள்ள இருக்க மாதிரியே ஏதோ நிழல் தெரியுது. ஆலனும் அப்பா அப்பான்னு கத்திட்டே இப்ப அந்த ரூம்குள்ள போய் பாக்குறாரு. ஆனா அது அவரோட அப்பா இல்ல, வேற யாரோ. அந்த அங்கிள் கிட்ட ஆலன் இந்த ஷூ ஃபேக்டரி எப்படி இந்த மாதிரி ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டு பாக்குறாரு. அதுக்கு இப்ப அந்த அங்கிளும் இந்த ஃபேக்டரியோட ஓனர் என் ஃப்ரெண்டு தான், அவனோட பையன் சின்ன வயசுலயே எங்கேயோ ஓடி போயிட்டான். என் ஃப்ரெண்ட் அவன் பையனை கண்டுபிடிக்கிறதுக்காக அவனால முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தான். ராத்திரி பகல்னு முழு நேரமும் என் ஃப்ரெண்ட் அவன் பையனை தேடிட்டே இருந்தான். அவனோட மொத்த பணத்தையும் அவன் பையனை தேடுறதுக்காகவே செலவு பண்ணான். ஆனா அவனால அவன் பையனை கண்டுபிடிக்கவே முடியல. சோ கடைசியா ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டான். அவன மாதிரி ஒரு அப்பாவை நான் பார்த்ததே இல்ல. அவன் புள்ள மேல உயிரையே வச்சிருந்தான். கடைசியா இறந்தும் போயிட்டான். அவனோட கல்லறை ஆடம் தெருவுல இருக்குன்னு இந்த அங்கிள் அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்றாரு. அப்படியே நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்வெட்டரையும் இந்த அங்கிள் கொடுத்து அனுப்புறாரு. நம்ம ஹீரோவும் அவரோட அப்பா அம்மாவோட கல்லறைக்கு போயிட்டு அதை அழுதுட்டே பார்த்துட்டு இருக்காரு. அவர் சோகமா இருக்காருன்னு தெரிஞ்சதும் இப்ப இந்த குட்டி பசங்களும் நாங்க கூட அனாதைங்க தான், எங்களோட அப்பா அம்மா கூட இறந்து போயிட்டாங்க, ஃபீல் பண்ணாதீங்க ஆலன்னு சொல்றாங்க. ஆலனும் உங்க பேரண்ட்ஸை நீங்க மிஸ் பண்றீங்களான்னு கேட்டுட்டு நானும் என்னோட அப்பா அம்மாவை மிஸ் பண்றேன்னு சொல்றாரு. அப்ப ஜூடி ஆலன் கிட்ட நீங்க ரொம்ப பெரிய கஷ்டத்துல இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது, பட் நம்ம அந்த கேமை முடிச்சே ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி அந்த கேம்ல இருந்து நிறைய மிருகங்க வந்துச்சு. அது மட்டும் இல்லாம எங்க ஆண்டியோட பெட்ரூம்ல ஒரு சிங்கம் வேற இருக்கு. இந்த கேமை முடிச்சு ஃபினிஷ் பண்ணாதான் வெளியே வந்த எல்லா மிருகத்தையும் மறுபடியும் உள்ள அனுப்ப முடியும். அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றா. அதுக்கு இப்ப நம்ம ஹீரோவும் நான் எதுக்கு விளையாடணும், உங்க ஆண்டிக்கு சிங்கத்தை பார்த்ததும் ஆச்சரியமா இருக்கும், நான் அந்த கேமை மறுபடியும் விளையாட மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப அங்க ஏதோ ஒரு கார் ஒரு வண்டி மேல மோதி ஆக்சிடென்ட் ஆகுது. அதுக்குள்ள அந்த ரியல் எஸ்டேட் லேடி அடிபட்டு மயங்கி இருக்காங்க. அவங்கள அந்த குரங்கு தான் கிடைச்சிருக்கு போல. சோ இப்ப அவங்கள ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு ஏதோ வித்தியாசமான ஒரு சவுண்ட் கேக்குது. ஆலன் இத்தனை வருஷமா காட்டுக்குள்ள வாழ்ந்தனால எந்த ஒரு சின்ன சவுண்ட் கேட்டாலும் ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு சீக்கிரமாவே அலர்ட் ஆகிடுவாரு. சோ இப்ப நம்ம ஹீரோ அப்புறம் பீட்டர் ஜூடி எல்லாரும் அங்க இருந்து அந்த ஆக்சிடென்ட் ஆன அந்த காருக்குள்ள ஏறி உட்காந்துக்கிறாங்க. சேஃபா உள்ள உட்கார்ந்த அப்புறம் இந்த கேம்ல இருந்து வேற என்னெல்லாம் மிருகங்க வெளியே வந்துச்சுன்னு கேக்குறாரு. அதுக்கு இப்ப அந்த பசங்களும் குரங்கு சிங்கம் அப்புறம்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்ப கார் கண்ணாடிக்கு வெளியே ஒரு கொசு வந்து நிக்குது. பீட்டர் அதை பார்த்துட்டு இதுவும் கேம்ல இருந்து வெளியே வந்துச்சுன்னு சொல்றான். அந்த பெரிய கொசு கார் மேல இருக்க ஷீட்டை குத்தி அது கிழிக்க பாக்குது. அப்புறம் ஃப்ரண்ட்ல வந்துட்டு அந்த காரோட கண்ணாடியிலேயே ஓட்ட போட்டுருது. ஆலனும் பயப்படாதீங்க, இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி என் அப்பா எனக்கு கார் ஓட்ட கத்து கொடுத்துருக்காரு, நானே ஓட்டுறேன்னு சாவியை போட்டுட்டு எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு அங்க இருக்க பட்டன்ஸை தடவி தடவி தேடிட்டு இருக்காரு. அப்ப அங்கிருந்து ஒரு ஸ்விட்சை ஆன் பண்ணி விட்டுறாரு. பார்த்தா இப்ப அந்த காரோட டாப் அப்படியே ஓபன் ஆகுது. அப்ப பீட்டர் பக்கத்துல இருந்த கீரை பிடிச்சி இழுத்து இப்ப காரை ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஆலனும் முட்டி மோதி வளைச்சு ஓட்டி எப்படியோ இப்ப அவரோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுடுறாரு. பரவாயில்லையே, கார் ஓட்டுறது ஈஸியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு ஆலன் அவரோட ஷர்ட்டை எடுத்து பார்த்துட்டு நான் இப்ப வீட்டுல இருக்கேன்னு ஒரு ஆச்சரியத்திலையும் சந்தோஷத்திலையும் நிம்மதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப இந்த வாண்டுங்க ரெண்டும் அந்த ஜுமான்ஜி கேம் போர்டை எடுத்துட்டு வந்து ஆலன் கிட்ட காட்டுறாங்க. எதுக்குமே பயப்படாத நம்ம ஹீரோ சிங்கத்தையே ரூம்குள்ள தள்ளி விட்டு பூட்டி இருப்பாரு, அப்படியே ஒரு தைரியசாலி. இப்ப இந்த ஜுமான்ஜி கேம் போர்டை பார்த்ததும் பயந்து போய் அதை விட்டு தள்ளி போறாரு. என் கண்ணு முன்னாடி அதை கொண்டு வராதீங்க, அதை எடுத்துட்டு போன்னு பயந்து நடுங்குறாரு. ஆனா இந்த குட்டி பசங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நம்ம மறுபடியும் எல்லாத்தையும் சரி பண்ணணும், ப்ளீஸ் வாங்க விளையாடலான்னு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ முடியவே முடியாது, நான் இந்த கேம் இனிமேல் என் லைஃப்ல விளையாடவே மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப பாத்ரூம்குள்ள போயிடுறாரு. ஜூடி பீட்டர் இந்த ரெண்டு வாண்டுங்களும் வெளியவே அவருக்காக காத்துட்டு இருக்குதுங்க. நம்ம ஹீரோவும் இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வராரு. பார்த்தா முடியெல்லாம் வெட்டி சிட்டி பையன் மாதிரி ஷேவ்லாம் பண்ணிட்டாரு. ஆனா அவர் மூஞ்சில நிறைய கீரல் இருக்கு. இப்பதான் அவர் வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஷேவ் பண்றாரு. ஸோ மூஞ்சில அங்கேயும் இங்கேயும் நல்லா கிழிச்சு விட்டுருக்காரு. அடுத்து இப்ப நம்ம ஹீரோ கிச்சனுக்கு போயிட்டு ஒரு ஆப்பிளை எடுத்து சாப்பிடுறாரு. அவர் உட்கார்ந்துருக்க பொசிஷனை பாருங்க, ஒரு காட்டுவாசி மாதிரியே குத்த வச்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா இவ்வளோ நாள் காட்டுல அவர் இப்படிதான் சாப்பிட்டு இருந்திருப்பாரு. ஸோ இப்ப அந்த பழக்கத்துல இங்கேயும் அந்த மாதிரியே உட்காந்து சாப்பிடுறாரு. ஃப்ரிட்ஜை திறந்தா அதுக்குள்ள இருந்து ஒரு குரங்கு நடுங்கிட்டே வெளியே வருது. இந்த குரங்கு மட்டும் தெரியாம உள்ளேயே மாட்டிக்கிச்சு போல. ஜூடி பீட்டர் ரெண்டும் எங்க கூட விளையாட வாங்க, இல்லனா அட்லீஸ்ட் நாங்களாவது விளையாடுறோம், நாங்க விளையாடுறதையாவது சும்மா உட்காந்து பாருங்கன்னு கேட்டு பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ எனக்கு அந்த கேமை பத்தி ரொம்ப நல்லா தெரியும், நான் வரவே மாட்டேன்னு சொல்றாரு. சோ இப்ப பீட்டர் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இந்த ஆளை நம்பாதாக்கா, இவன் சரியான கோழை பயந்தாங்கொல்லி போல, இவர் தேவையில்ல, நாமளே தனியா விளையாடலாம்,
இவர் ஹெல்ப் நமக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். அப்ப ஆலன் பீட்டர் முன்னாடி வந்துட்டு, என்ன சொன்ன? நான் பைந்தாங்குழியா? இதெல்லாம் ஒரு ஆரம்பம் தான். நான் பார்த்ததெல்லாம் நீ கனவுல கூட பார்த்திருக்க மாட்டேன். நான் நரக வேதனையை அனுபவிச்சிருக்கேன். நான் பைந்தாங்குழியா? நான் இல்லாம உங்களால ஒரு நிமிஷம் கூட இந்த கேம் தனியா விளையாட முடியாதுன்னு சொல்றாரு. சோ இப்ப பீட்டரும் அப்ப எங்க கூட விளையாட வரீங்களான்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் வரேன், ஆனா நான் பைந்தாங்கோலி இல்ல, இன்னொரு வாட்டி என்ன அப்படி சொல்லாதன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே போயிடுறாரு. அவர் போன அப்புறம் அக்கா ஜூடி பீட்டர் கிட்ட, பீட்டர் செம்ம, கடைசியா எப்படியோ அவரை சம்மதிக்க வச்சிட்டியேன்னு சொல்றா. அதுக்கு இப்ப பீட்டரும் இதுதான் ரிவர்ஸ் சைக்காலஜி, அப்பா என்கிட்ட எப்பவும் இப்படிதான் பேசுவார்னு சொல்றான். அதாவது இவன்லாம் பைந்தாங்கோலி, இவன் இல்லாம நாமளே தனியா கேம் விளையாடலான்னு சொன்னனாலதான் ஆலன் நான் பைந்தாங்கோலியா, நான் இல்லாம உன்னால இந்த கேமை முடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த கேமை விளையாட சம்மதிச்சிருப்பாரு. பீட்டர் சின்ன பையனா இருந்தாலும் பெரிய கேடிதான், தந்திரமா பேசி இப்ப எப்படியோ நம்ம ஹீரோவை மறுபடியும் கேம் விளையாட சம்மதிக்க வச்சுட்டான். இப்ப இந்த 2 சின்ன பசங்களும் அந்த கேம் எடுத்து வச்சுட்டு ரெடியா உட்காந்துட்டு இருக்காங்க. ஆலனும் இவங்க விளையாடுறத பக்கத்துல நின்று பாத்துட்டு இருக்காரு. ஜூடி இப்ப டைஸ போடுறா, ஆனா அவளோட பொம்மை நகரவே இல்ல. அவ மறுபடியும் போட்டு பாக்குறா, அப்பயும் அந்த பொம்மை நகரல. சோ இப்ப ஆலன் கிட்ட வந்து பாத்துட்டு, இது உன்னோட சான்ஸ் இல்ல, இந்த கேம்ல 4 பொம்மைங்க இருக்கு, 2 உங்களுது, இது என்னோடது, இன்னொன்னு என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் சாராவோடதுன்னு சொல்றாரு. ஸோ இப்போ இந்த கேமை முடிக்கணும்னா சாராவும் இவங்க கூட விளையாடி ஆகணும். அதனால இப்போ இவங்க 3 பேரும் சாராவை தேடிட்டு அவளோட வீட்டுக்கு போறாங்க. சாராவோட வீடு இப்போ பார்க்கறதுக்கு ஒரு பாலடைஞ்ச வீடு மாதிரி பயங்கரமா இருக்கு. ஜூடி அவங்க வீட்டு கதவை தட்டுறா. ஸோ இப்போ உள்ள இருந்து ஒரு பொண்ணு லைட்டா கதவை ஓபன் பண்றா. உங்களுக்கு சாராவை தெரியுமான்னு கேட்டு பாக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு சாராவா, அப்படிலாம் யாரும் இங்க இல்லைன்னு சொல்லிடுறா. ஆனா ஆலனுக்கு இப்பதான் புரியுது இந்த பொண்ணு தான் சாரா. ஸோ இப்போ ஆலன் முன்னாடி வந்துட்டு, சாரா 26 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு பையன் கூட ஜுமான்ஜி கேம் விளையாடுனல்ல, அந்த பையன் தான் நான் தான் ஆலன்னு சொல்றாரு. அது கேட்டதும் சாராக்கு மயக்கமே வந்துடுது. அங்கேயே பொத்துன்னு மயங்கி விழுந்துடுறா. நம்ம ஹீரோவும் அவளை அப்படியே அலைக்கா தூக்கி தோல்ல போட்டு அவளை அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. மயக்கம் தெளிஞ்ச அப்புறம் கூட சாராக்கு இதெல்லாம் உண்மை மாதிரியே தெரியல. சோ சாரா அவளோட ஃபேமிலி டாக்டருக்கு மெசேஜ்ல, நான் 26 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் கூட கேம் விளையாடினேன், வவ்வால்கள் எல்லாம் என்ன துரத்துச்சுன்னு சொன்னப்போ நீங்க கூட என்ன நம்பவே இல்லை. ஆனா இப்போ என் கண்ணு முன்னாடி எனக்கு எதிரில தான் அந்த பையன் உட்காந்துட்டு இருக்கான். இது உண்மையானே எனக்கு புரியல. ப்ளீஸ் எனக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கால் பண்ணுங்க, எனக்கு உங்க ஹெல்ப் தேவைன்னு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி விடுறா. ஆனா ஆலன் சாரா கிட்ட, இதெல்லாம் உண்மைதான் சாரா, 26 வருஷத்துக்கு முன்னாடி நாம விளையாடின அந்த விளையாட்டை முடிச்சே ஆகணும், இப்ப நீ தான் விளையாடணும்னு ஆலன் சாராவை ஃபோர்ஸ் பண்ணி அந்த கேமை விளையாட சொல்றாரு. ஆனா சாராக்கு அந்த கேமை சுத்தமா விளையாடவே பிடிக்கல. ஸோ இப்போ ஆலனும் சரி ஓகே அந்த டைஸை என்கிட்ட கொடுன்னு கையை நீட்டுறாரு. சாரா அந்த டைஸை கொடுக்குறப்போ ஆலன் அவரோட கையை பின்னாடி எடுத்துடுறாரு. ஸோ டைஸ் கேம் போர்ட்ல விழுந்து இப்ப சாராவோட பொம்மை காயின் மூவ் பண்ண ஆரம்பிக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இதுங்க மூங்கில விட வேகமா வளரும், உங்க பின்னாடியே இது வரும்னு லெட்டர்ஸ் தெரியுது. இப்ப இவங்க எல்லாரும் ரெடியா 4 பேரும் ஒன்னா கை கோத்துட்டு நிக்கிறாங்க. அப்ப அங்கிருந்து செவுத்துல வீரல் விட்டு அதுக்குள்ள இருந்து ஏதோ நிறைய வேர் மாதிரி ஏதோ ஒரு செடி எல்லாம் முளைச்சிட்டே வருது. ஸ்விட்ச் பாக்ஸ், சீலிங்னு எல்லா இடத்துல இருந்தும் அந்த செடி வளர்ந்துட்டே வருது. அந்த வீட்டுல இருக்க சேர், டேபிள்னு எல்லாத்து மேலேயும் படர்ந்து வளர்ந்துட்டே போகுது. ஒரு இடத்துல ஒரு பூ கூட முளைச்சிருக்கு. ஜூடி அந்த பூவை பார்த்துட்டு அந்த பூ எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோவும், அழகா, அது அழகுதான் ஆனா ஆபத்தானது, அதோட சென்டர்ல இருக்க முள்ளில விஷம் இருக்கும், அதை வச்சு நம்மளை அட்டாக் பண்ணி நம்மளை கொல்றதுக்கு கூட அதால முடியும்னு சொல்றாரு. இதே மாதிரி எல்லோ கலர்ல ஒரு பூ இருக்கும், அதுகிட்ட இருந்து நம்ம விலகி இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப பீட்டரோட கால்ல ஒரு கிளை வந்து சுத்திட்டு அவனை பிடிச்சி பயங்கரமா இழுக்குது. மீதி இருக்க எல்லாரும் இப்ப பீட்டரை பிடிச்சி இழுத்து அவனை எப்படியாவது காப்பாத்தணும்னு போராடிட்டு இருக்காங்க. பார்த்தா இதுதான் அந்த எல்லோ ஃப்ளவர். இது மனிதர்கள் உயிரோட முழுங்குற ராட்சச பூ. இது கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு பீட்டரை இழுத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அங்கிருந்து ஒரு கண்ணாடி பாக்ஸை உடைச்சி அதுக்குள்ள இருந்த வாழை எடுத்து பீட்டர் காலை சுத்திட்டு இருந்த அந்த கிளைய வெட்டி விட்டுறாரு. சோ இப்ப அந்த பூவும் உள்ள போயிடுது. பீட்டரையும் எப்படியோ காப்பாத்திடுறாங்க. அடுத்து இப்ப இதுக்கு முன்னாடி அந்த போலீஸ் ஆபீசர் காலோட காரை குரங்குங்க ஓட்டிட்டு போயிருந்திருக்கும். காலும் அந்த கார் பின்னாடியே போயிருப்பார்ல, இப்ப அவர் அந்த காரை கண்டுபிடிச்சிடுறாரு. இன்னும் அந்த வாக்கி டாக்கில ஏதோ ஒரு லேடி பேசிட்டு இருக்காங்க. கால், இங்க நிறைய குரங்குங்க பயங்கரமா சேட்டை பண்ணிட்டு இருக்கு, எங்களுக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்றாங்க. அதுக்கு இப்ப காலும், சாரி என்னால வர முடியாது, பாரிஷோட வீட்டுல ஒருத்தன் புதுசா வந்திருக்கான், அவனை பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கான், எனக்கு அவன் மேல சந்தேகமா இருக்கு, நான் இப்ப அவனை தான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்க பாரிஷ் வீட்டுல சாராக்கு அந்த கேமை கண்டினியூ பண்றதுக்கு இஷ்டமே இல்ல. சாரா எவ்வளவோ சொல்லி பாக்குறா, நான் இதை விளையாடல, இந்த கேமால என் வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு, நான் சொன்ன எதையுமே யாருமே நம்பல, நான் பொய் சொல்றேன்னு சொன்னாங்க, என்ன எல்லாரும் அதுக்கப்புறம் பைத்தியக்காரின்னு தான் கூப்பிட்டாங்க, இந்த கேமால என் வாழ்க்கையே நாசமா போச்சு, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுரு, எனக்கு இந்த கேமை கண்டினியூ பண்ண பிடிக்கலன்னு சாரா சொல்றா. அதுக்கு இப்ப ஆலனும், உன் வாழ்க்கை நாசமா போச்சா,
அப்ப என் வாழ்க்கை 26 வருஷம் காட்டுக்குள்ள இருந்தேன். டைஸ்ல 5 இல்ல 8 விழுந்திருந்தா நான் தப்பிச்சிருக்கலாம். ஆனா நீ என்ன அப்படியே விட்டுட்டு போயிட்ட. உன் வாழ்க்கை நாசமா போச்சா இல்ல என் வாழ்க்கையான்னு கேக்குறாரு. அதுக்கு இப்ப சாராவும், சாரி ஆலன், அப்ப நான் சின்ன பொண்ணு, என்னை யாருமே நம்பல. அது மட்டும் இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அப்புறம் நான் தனியா இருந்தேன்னு சொல்றா. சோ இப்ப அந்த 2 குட்டி பசங்களும், எங்களுக்கு கூட ஸ்டார்டிங்ல பயமா இருந்துச்சு, பட் போக போக பயம் போயிடுச்சு, தைரியமா இருங்கன்னு சாராக்கு அட்வைஸ் பண்ணுதுங்க. ஆலனும், சாரா இனிமேல் எதுவும் ஆகாது, நம்ம ஒன்னா இருக்கலாம், நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் இந்த கேமை முடிக்க முடியும், நாமலாம் இல்ல இந்த கேமான்னு ஒரு கை பார்த்துடலான்னு சொல்றாரு. அப்ப பீட்டர், நான் இந்த கேம் முடிக்கிற வரைக்கும் இதை விளையாடுறத நிறுத்த மாட்டேன், யாரெல்லாம் என் கூட இருப்பீங்கன்னு கையை நீட்டுறான். ஸோ இப்போ எல்லாரும் அவங்க கையை வச்சு இப்போ இந்த கேம் முடிக்கிறதுக்காக ஒற்றுமையா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து இப்போ ஆலன் டைஸை போட்டதும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல ஒரு வேட்டைக்காரன் காட்டுக்குள்ள இருந்து வந்து உன்னை வேட்டையாட போறான்னு எழுதியிருக்கு. வேட்டைக்காரன்னு சொன்னதும் ஆலனுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஸோ இப்போ ஆலன் பயந்து போய் ஏஞ்சி நிக்கிறாரு. ஏன்னா ஆலனுக்கு அந்த வேட்டைக்காரன் ஆல்ரெடி தெரியும். ஆலன் 26 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கேம்குள்ள போனதும் ஆலனுக்கு நிறைய ஆபத்துகள் வந்துச்சு. அதுல இந்த வேட்டைக்காரனும் ஒருத்தன். ஆலன் அந்த ஜுமான்ஜி காட்டுக்குள்ள கூட இந்த வேட்டைக்காரனுக்கு பயந்து மரங்களுக்கு நடுவுல மறைஞ்சு ஒளிஞ்சு தப்பிச்சிட்டு இருந்தாரு. சோ இத்தனை வருஷமா காட்டுக்குள்ள இருந்த ஆபத்து இப்ப மறுபடி 26 வருஷத்துக்கு அப்புறமும் தொடர்ந்து வருதேன்னு பயந்து போய் ஆலன் அப்படியே உறைஞ்சு ஷாக் ஆகி நிக்கிறாரு. அப்ப திடீர்னு ஆலன் பக்கத்துல யாரோ ஷூட் பண்றாங்க. அது அந்த வேட்டைக்காரன் தான். ஆலன் இப்ப அங்கிருந்து வேகமா வெளியே ஓடுறாரு. வீட்டை விட்டு வெளியே போன அப்புறம் கூட அந்த வேட்டைக்காரன் ஆலனை துரத்திட்டே வரான். அப்ப கரெக்டா அந்த போலீஸ் ஆபீசர் காலும் அவரோட கார்ல அங்க வந்துடுறாரு. கால் இப்ப கார்ல இருந்து வெளியே இறங்கி வந்துட்டு யார் துப்பாக்கியில சுட்டுட்டு இருக்காங்கன்னு பாக்குறாரு. கால் இந்த வேட்டைக்காரன் கிட்ட, டேய் கிளவா, அந்த கண்ணை கீழே போடுன்னு சொல்லி பாக்குறாரு. ஆனா அந்த வேட்டைக்காரன் காலோட கார் கண்ணாடி சைடுன்னு நிறைய இடத்துல சுட்டு அந்த காரை மொத்தமா டேமேஜ் பண்ணிடுறாரு. காலும் யார் இந்த கிழமை எதுக்கு இப்படி தேவையில்லாம ஷூட் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியாம அங்கேயே அந்த கார் பின்னாடி ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவும் இந்த கேப்ல வேட்டைக்காரன் கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாரு. அந்த வேட்டைக்காரனோட கன்ல இருந்த புல்லட்ஸும் இப்ப காலி ஆகிடுது. அவனும் அங்கிருந்து போயிடுறான். அவன் போன அப்புறம் கால் வெளியே வந்துட்டு, இன்னைக்கு எனக்கு நேரமே சரியில்லை, எதுக்கு இப்படி வினோதமா புதுசு புதுசா என்னென்னமோ நடக்குதுன்னு தெரியல, சரி இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்பிடணும்னு அவர் கார் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. அடுத்து இங்க ஆலனோட வீட்டுல சாரா அந்த 2 சின்ன பசங்க மனசை மாத்துறதுக்காக என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. ஆலன் அந்த வேட்டைக்காரன் கிட்ட இருந்து தப்பிச்சா கூட நம்மளால அந்த ஜுமான்ஜி கேம் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த கேமை கண்டினியூ பண்ணா ஃபியூச்சர்ல நாமளும் அந்த கேம்குள்ள மாட்டிட்டு அந்த காட்டுக்குள்ளதான் வாழணும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ அங்க வந்துட்டுறாரு. எப்படியும் அந்த வேட்டைக்காரன் கிட்ட இருந்து தப்பிச்சிருக்காரு. அடுத்து யார் விளையாடணும்னு ஆலன் கேட்டு பாக்குறாரு. அதுக்கு ஜூடி நான் தான் சொல்லிட்டு, சாராக்கு கேம் விளையாட இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன்னு ஆலன் கிட்ட போட்டு கொடுத்துட்றா. சாராவும், அடிப்பாவி, நீ கூட தானே விளையாட பிடிக்கலன்னு சொன்ன, இப்ப அப்படியே பிளேட்டை மாத்தி பேசுற, பொய் சொல்றியான்னு சொல்லிட்டு ஆலன் கிட்ட, ஆலன் இந்த கேமை விளையாடியே ஆகணுமான்னு மறுபடியும் அதையே பேசிட்டு இருக்கா. ஆலனும், உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு இப்படி பண்றன்னு அவரும் நிறுத்தாம பேசிட்டே இருக்காரு. இவங்களை நம்பினா வேலைக்காகாதுன்னு இப்ப ஜூடி அந்த கேமை விளையாட ஸ்டார்ட் பண்றா. ஆனா ஆலன் சாரா 2 பேரும் இன்னுமே சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. ஜூடி டைஸை போட்டனால இப்ப பொம்மை மூவ் ஆகி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தெரியுது. சத்தத்தை கேட்டு இடி இடிக்குதுன்னு நினைக்காதீங்க, இது வரதுக்குள்ள நீங்க இங்க இருந்து ஓடுறது தான் உங்களுக்கு நல்லதுன்னு போட்டிருக்கு. ஜூடி பீட்டர் 2 பேரும் என்னவா இருக்கும்னு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடமே கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அதிர ஆரம்பிக்குது. ஷெல்ஃப்ல இருந்த புக்ஸ் எல்லாம் கீழே விழுது. ஷோகேஸ் பொம்மைங்க எல்லாம் அந்த அதிர்ச்சியில கீழே விழுந்து உடையுது. ஸோ இப்போ ஆலனுக்கு புரிஞ்சிடுது. ஸோ ஆலன் எல்லார்கிட்டையும் இங்க இருந்து ஓடுங்க, என்னமோ கூட்டமா வந்துட்டு இருக்கு, இங்க இருந்து வேகமா ஓடுங்கன்னு சொல்லிட்டே இப்ப அந்த கேம் போர்டை எடுத்துட்டு அவரும் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா அந்த செவுத்தை பொழந்துக்கிட்டு நிறைய மிருகங்கள் கூட்டம் கூட்டமா ஓடி வந்துட்டு இருக்கு. ஆலனும் யாரும் திரும்பி பார்க்காதீங்க, வேகமா ஓடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அனுபவசாலிங்க சொல்றத கண்ணை மூடிட்டு செய்யற பழக்கம் தான் நமக்கு இல்லவே இல்லைல்ல. அப்படிதான் இப்ப சாராவும் ஆலன் சொல்ல கேட்காம திரும்பி பார்த்துட்டு, ஐயோ இவன் நம்மளை சாகடிக்காம விடமாட்டான் போலன்னு கத்திட்டே ஓடுறா. அந்த மிருகங்க எல்லாம் ஸ்ட்ரைட்டா ஓடி வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ ஆலன் இவங்க எல்லாரையும் சைட்ல தள்ளி ஒரு ஓரமா இப்ப 4 பேரும் எப்படியோ சேஃபா ஒரு இடத்துல இருக்காங்க. யானை, காண்டா மிருகம், வரி குதிரை, ராட்சச பறவைன்னு நிறைய மிருகங்கள் கூட்டமா ஓடிட்டு இருக்கு. கடைசியா ஒரு பறவை மட்டும் இப்ப இவங்கள பாத்துடுது. அந்த பறவை இவங்க முன்னாடி வந்துட்டு அந்த ஜுமான்ஜி கேம் போர்டை அதோட அழகால பிடிச்சி தூக்கிட்டு போயிடுது. நம்ம ஹீரோவும், டே பீட்டர், அந்த கேம் போர்டை கூட உன்னால பத்திரமா பாத்துக்க முடியாதான்னு அவனை திட்டிட்டு இப்ப அவரும் அந்த பறவை பின்னாடியே ஓடி போறாரு. சாராவும் பீட்டர் கிட்ட, கவலைப்படாத பீட்டர், அவர் கோவத்துல தான் ஒன்னு தெரியாம திட்டாரு, ஆனா அவருக்கு உன் மேல உண்மையாவே அக்கறை ஜாஸ்தின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தி இப்ப இவங்களும் ஆலன் பின்னாடியே போறாங்க. அப்ப அந்த வீட்டுல இருந்த போனுக்கு கால் வருது. ஜூடி அந்த கால் அட்டென்ட் பண்ணி யாருன்னு கேட்டு பாக்குறா. அந்த பக்கம் அவளோட ஆன்டி தான் பேசுறாங்க. என்ன பண்றீங்கன்னு கேட்டு பாக்குறாங்க. ஆனா ஜூடி, சாரி இது ராங் நம்பர்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. இதுக்கு முன்னாடி மரக்கிளைகள் மாதிரி செடிங்க வளர்ந்துட்டே இருந்திருக்கும். இப்ப அந்த செடி இன்னுமே அந்த இடத்துல படர்ந்துட்டே போகுது.
இன்னொரு பக்கம் இந்த வேட்டைக்காரன் அவன் துப்பாக்கியில புல்லட்ஸ் காலி ஆகிடுச்சுல்ல. ஸோ புல்லட்ஸ் வாங்குறதுக்காக இப்போ ஒரு கன் ஷாப்புக்கு வந்திருக்காரு. வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி புல்லட்ஸ் வேணும்னு ஒரு சாம்பிள் புல்லட்டை அந்த வியாபாரி கிட்ட கொடுக்குறாரு. ஆனால் அந்த வியாபாரி 1903லேயே இந்த மாதிரி புல்லட்ஸ் தயாரிக்கிறத நிறுத்திட்டாங்க. நான் உங்களுக்கு அதை விட பெஸ்ட்டாக வேற ஒரு நியூ மாடல் கன் தரேன், நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறான். ஆனால் இந்த வேட்டைக்கார தாத்தா ஒரு கை ஃபுல்லாக கோல்டு காயின் அந்த வியாபாரி கிட்ட கொடுத்துட்டு அவரோட அந்த புது கன்னை வாங்கிட்டு போறாரு. இங்கே நம்ம ஹீரோ ஆலனை தேடிட்டு சாரா, ஜூடி, பீட்டர் 3 பேரும் இப்போ ஒரு நதிக்கரைக்கு வந்திருக்காங்க. அந்த பறவை நதியில இருக்க ஒரு பாறை மேல நின்றுட்டு இருக்கு. அதோட கால் பக்கத்துல தான் அந்த ஜுமான்ஜி பாக்ஸ் இருக்கு. ஆலன் அந்த பறவை முன்னாடி நின்றுட்டு அதுகிட்ட இருந்து அந்த பாக்ஸை புடுங்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அந்த பறவை அவரை திருப்பி அட்டாக் பண்ண பாக்குது. ஸோ ஆலன் அந்த நதியில இருந்த ஒரு மீனை பிடிச்சி அந்த பறவை கிட்ட தூக்கி போடுறாரு. அந்த பறவையும் இப்ப அந்த ஜுமான்ஜி பாக்ஸை தட்டி விட்டுருது. ஆனா இன்னுமே நம்ம ஹீரோக்கு கெட்ட நேரம் முடியல போல. இப்ப அந்த ஜுமான்ஜி பாக்ஸ் நதியிலேயே ஸ்பீடா அடிச்சுட்டு போக ஆரம்பிக்குது. இது எல்லாம் மீதி 3 பேரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஜுமான்ஜி பாக்ஸ் தண்ணியில விழுந்ததும் இப்ப பீட்டர் அங்க இருந்து வேக வேகமா ஓடுறான். எப்படியாவது அந்த பாக்ஸை எடுத்துடணும்னு வேற ஒரு சந்துல பூந்து பாறை மேல தாவி தாவி ஓடுறான். அங்க ஒரு மரம் உடைஞ்சு அந்த நதிக்கு மேல அப்படியே நிக்குது. பீட்டர் இப்ப அந்த மரத்துல ஏறி அதுல தலைகீழா தொங்கி கரெக்டா அந்த ஜுமான்ஜி பாக்ஸை பிடிச்சிடுறான். ஆலனுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, சின்ன பையனா இருந்தாலும் அவன்கிட்ட நிறைய திறமை இருக்குன்னு யோசிக்கிறாரு. சாரா, ஜூடி 2 பேரும் பீட்டர் செஞ்ச இந்த தைரியமான விஷயத்துக்காக அவனை பாராட்டுறாங்க. இப்ப இவங்க 4 பேரும் இப்ப அந்த நதிக்கரையை விட்டுட்டு வீட்டுக்கு போறதுக்காக ரோட்டு ஓரமா நடந்து வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா அப்போன்னு பார்த்து அந்த போலீஸ்காரன் கால் அங்க வந்துடுறாரு. ஏற்கனவே ஆலனை தேடிட்டு அவர் வீடு வரைக்கும் இந்த போலீஸ் போயிருப்பாரு. இப்ப ஆலன் இந்த பசங்களோட சேர்ந்து ஒன்னா நடந்து போறதை பார்த்துட்டு, எங்க பிரச்சனை நடந்தாலும் அந்த இடத்துல நீ இருக்கியே, உன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு, ஸோ உன்னை நான் இப்ப அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஆலனை அரெஸ்ட் பண்றாரு. ஆலனும் என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி பாக்குறாரு. அப்ப ஆலன் அவர் பக்கத்துல யாரோ புல்லட்டால சுடுறாங்க, அதை கவனிச்சிடுறாரு. அது இந்த வேட்டைக்கார தாத்தா தான் ஆலனை ஷூட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஆலன் இதை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப அவரே அரெஸ்ட் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டு காலோட காருக்குள்ள போய் உட்காந்துக்கிறாரு. ஆலனும் சாரா கிட்ட வேட்டைக்காரன் பக்கத்துலதான் இங்க எங்கேயோ இருக்கான், நான் எப்படியாவது வந்துடுவேன், நீ வீட்டுக்கு போன்னு சொல்லி பாக்குறாரு. காலும் ஆலனை அரெஸ்ட் பண்ணி இப்ப அந்த காரை ஓட்டிட்டு கிளம்பிடுறான். அப்ப இந்த கேப்ல இந்த குட்டிவாண்டு பீட்டர் சார் இதுக்கு முன்னாடி தலைகீழ தொங்கி செம்மையா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணார்ல, அதுக்கு கூட சாராவும் ஜூடியும் சூப்பர்னு பாராட்டினாங்கல்ல. சோ இப்ப அந்த திமிர்ல அவனே இந்த கேம் எப்படியாவது முடிச்சிடணும்னு பிளான் போடுறான். பீட்டரோட பொம்மைக்காயின் முடியறதுக்கு இன்னும் 10 கட்டம் இருக்கு. ஸோ இப்போ பீட்டர் கரெக்டா 10 விழுற மாதிரி அந்த காயினை போட்டுடுறான். போட்டுட்டு அக்கா இங்க வா, 10 விழுற மாதிரி போட்டேன், அதுக்கு இந்த மாதிரி வந்திருக்குன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை காட்டுறான். அதுல நீ ரூல்ஸை மீறிட்ட, திருட்டாட்டம் ஆட ட்ரை பண்ணிருக்க, ஸோ இதுக்கு உனக்கு தண்டனை கிடைக்கும்னு போட்டிருக்கு. அடுத்த செகண்ட் பீட்டரோட காயின் மறுபடியும் அதோட பழைய பிளேஸ்ல ஸ்டார்ட்டுக்கு வந்துச்சு. அது மட்டும் இல்ல, பீட்டரோட கை ஃபுல்லா முடியா முளைச்சிருக்கு. இதுக்கப்புறம் இங்க சிட்டிக்குள்ள அந்த குரங்கு கூட்டம் எல்லாம் இப்ப அந்த சிட்டியில இருக்க ஒவ்வொரு கடையவும் நாசமாக்கிட்டே வருதுங்க. அப்ப இங்க நம்ம ஹீரோவை இப்ப கால் அரெஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கான். அவனோட வாக்கி டாக்கில இந்த மாதிரி குரங்குங்க எல்லா கடைகளையும் நாசமாக்கிட்டு இருக்குதுங்கன்ற இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. அப்ப நம்ம ஹீரோ கால் கிட்ட, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், இதுக்கு முன்னாடி நீ ஒரு ஷூ ஃபேக்டரியில தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு, உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த ஷூ ஃபேக்டரியோட ஓனர் என் அப்பா தான், நான் தான் 26 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன ஆலன்னு சொல்றாரு. கால்க்கு அதை கேட்டதும் பயங்கர ஷாக்கு. அடுத்து இப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் சாரா, ஜூடி, பீட்டர் இவங்க 3 பேரும் ஆலனை மீட்கிறதுக்காக எப்படியோ இப்ப அந்த சிட்டிக்குள்ள வந்துடுறாங்க. நம்ம பீட்டர் இந்த பொடியன் இப்ப பாக்குறதுக்கு ஒரு குரங்கு மாதிரியே இருக்கான். அதான் கேம்ல ரூல்ஸை மீறிட்டான்ல, அதான் பாதி குரங்கு பாதி மனுஷனா மாறி இருக்கான். இப்ப பீட்டர் தான் அந்த கேம் போர்டை பிடிச்சிட்டு இருக்கான். அப்ப இவங்க முன்னாடி ஒரு பைக்ல 3 குரங்குங்க ஒன்னா சேர்ந்து ஒரு பைக்கை ஓடிட்டு போகுது. அப்ப எங்க இருந்து எப்படி வந்தாருன்னே தெரியல. நம்ம வேட்டைக்கார தாத்தா பீட்டர் கிட்ட இருந்து அந்த ஜுமான்ஜி போர்டை புடுங்கி வச்சுக்கிறாரு. உங்க ஃப்ரெண்டு அந்த பைந்தாங்கோலி ஆலன், அவனுக்கு இந்த கேம் போர்டு வேணும்னா அவனை என்கிட்ட வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துல இருக்க மனுஷங்க எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் தலை தெறிக்க ஓடிட்டு இருக்காங்க. நம்ம குட்டிவாண்டு பீட்டர் அவன் இவ்ளோ பட்டும் திருந்தவே இல்லை, சரியான சேட்டை பிடிச்ச பையன் போல. இப்ப இந்த இடம் ஃபுல்லா கூட்டமா மக்கள் எல்லாரும் பதறி அடிச்சு ஓடிட்டு இருக்காங்கல்ல. சோ இந்த கேப்ல பீட்டர் அந்த வேட்டைக்கார தாத்தா கிட்ட இருந்து அந்த கேம் போர்டை புடிங்கிட்டு ஓடுறான். எப்படி ஓடுறதுன்னு தெரியாம அங்க இருந்து அவன் பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கான். அப்ப அந்த மிருகங்க குரூப் அங்க வந்துட்டு இருக்கு. சோ இப்ப பீட்டர் ஒரு காருக்குள்ள ஏறிட்டு அதுல அடியில போய் படுத்துக்கிறான். ஆனா அந்த மிருகங்க அங்க இருந்த காரு மனுஷங்கன்னு எல்லாத்தையும் தூக்கி விசிறி அடிச்சுட்டு ஆக்ரோஷமா ஓடிட்டு இருக்குதுங்க. அதுலயும் யானைங்க எல்லாம் இப்ப நம்ம பீட்டர் இருக்க அந்த கார் மேல ஏறி மிதிச்சு அந்த காரை நசுக்கிட்டு போகுது. நிறைய யானைங்க மேலே ஏறினால இப்ப அந்த கார் பாக்குறதுக்கே நசுங்கி போன சோப்பு டப்பா மாதிரி நஞ்சு போயிருக்கு. பீட்டரும் நல்லா அடியில மாட்டிட்டு இருக்கான். அப்ப அந்த வேட்டைக்காரன் அங்க வந்துட்டு நம்ம பீட்டர் கையில இருந்த அந்த ஜுமான்ஜி பாக்ஸை அவன்கிட்ட இருந்து புடுங்கிட்டு போறாரு. அவர் போன அப்புறம் சாராவும் ஜூடியும் இப்ப எப்படியோ பீட்டர் அந்த காருக்குள்ள இருந்து வெளியே எடுத்துடுறாங்க.
இந்த வேட்டைக்காரன் ஒரு கடைக்குள்ள போறாரு. ஸோ இப்போ இவங்க 3 பேரும் இப்போ அந்த வேட்டைக்காரனை ஃபாலோ பண்ணிட்டு இவங்களும் அந்த கடைக்குள்ள போறாங்க. அந்த ஜுமான்ஜி பாக்ஸை ஒரு டேபிள்ல வச்சிருக்காரு. சாரா நைஸா போய் அந்த பாக்ஸை எடுத்துக்கலான்னு பாக்குறா. ஆனா அந்த வேட்டைக்காரன் அங்கதான் மறைஞ்சு நின்றுட்டு இருந்திருக்கான். ஸோ இப்போ சாராவை புடிச்சு வச்சுட்டு உனக்காக அவன் வருவான்ல, அவன் உன் லவ்வர் தானேன்னு கேட்டுட்டு சாரா தப்பிக்காத மாதிரி அவளை டைட்டா பிடிச்சிட்டு இருக்காரு. அப்ப நம்ம குட்டிவாண்டு பீட்டர் அங்க வந்துட்டு அந்த வேட்டைக்காரனோட கால்ல நல்லா கடிச்சு வச்சுட்டுறான். பலி தாங்காம இந்த வேட்டைக்காரனும் இப்ப சாராவை விட்டுடுறான். அப்ப ஜூடி அவ கையில ஒரு பார்கோட் ரீடர் மிஷினை எடுத்துட்டு வந்து இந்த வேட்டைக்காரனோட கண்ணில் அந்த லேசர் லைட்டை காட்டுறா. அவரும் என்னடா என்னை வச்சு இப்படி சின்ன பிள்ளை மாதிரி விளையாடுறீங்கன்னு கத்திட்டே இருக்காரு. இப்படியே அந்த கடைக்குள்ள நம்ம வேட்டைக்கார தாத்தாவை இந்த பசங்க ஒன்னா சேர்ந்து பயங்கரமா வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. அப்ப இங்க நம்ம ஹீரோ ஆலன் கால் கிட்ட என்ன ரிலீஸ் பண்ணா என்னால இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ண முடியும், என் கையில இருக்க வெள்ளங்க கலட்டு விடுன்னு சொல்றாரு. ஸோ இப்ப காலும் சரி நீ என்னமோ சொல்ற, நீ எனக்கு தெரிஞ்ச பையன், ஸோ நான் உன்னை ரிலீஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இப்ப கால் ஆலன் கையில இருந்த வெள்ளங்க ரிலீஸ் பண்ணிடுறான். ஆனா நம்ம ஹீரோ அந்த விலங்க காலோட கையிலேயே அந்த காரோட சேர்த்து மாட்டி விட்டுடுறாரு. அப்ப காலோட வாக்கி டாக்கில ஒரு பொண்ணு அப்புறம் 2 சின்ன பசங்களை ஒரு வேட்டைக்காரன் கண்ணு வச்சு மிரட்டிட்டு இருக்கான்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் அவரே ஓட்ட தெரியாம எப்படியோ அந்த காரை ஓட்டிட்டு போறாரு. அப்ப அந்த 3 குரங்குங்களும் இன்னுமே அந்த பைக்கை ஓட்டிட்டே வருதுங்க. அதுவும் நம்ம ஹீரோவோட காருக்கு ஈக்குவலா ஓட்டிட்டு வருதுங்க. இன்னொரு பக்கம் இங்க சாரா, ஜூடி, பீட்டர் 3 பேரும் பயங்கரமா ஸ்கெட்ச் போட்டு இப்ப அந்த வேட்டைக்காரனை பிடிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்றாங்க. பீட்டர் அங்க இருந்த டிடர்ஜென்ட் லிக்விட தரையில ஊத்தி கேஸ் சிலிண்டர்லாம் எடுத்துட்டு என்னமோ பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த வேட்டைக்காரன் நம்ம ஜூடியை பாத்துடுறான். ஏன்னா அவகிட்டதான் இப்ப அந்த கேம் போர்டு இருக்கு. அவளை ஃபாலோ பண்ணிட்டே வராரு. அப்ப கவனிக்காம அந்த டிடர்ஜென்ட் லிக்விட்ல காலை வச்சுட்டுறாரு. வழிக்கிட்டே எப்படியோ ஆனா கீழே விழாம மேனேஜ் பண்ணி நின்னுடுறாரு. அப்ப பீட்டர் ஸ்ட்ரெயிட்டா இந்த வேட்டைக்காரன் முன்னாடி உட்காந்துட்டு முகத்தை கூட சேஃபா ஒரு ஹெல்மெட் வச்சு கவர் பண்ணிட்டு அந்த கேஸ் சிலிண்டரை ஓபன் பண்ணி விட்டுறான். அந்த சிலிண்டரை ஒரு போட்டோட சேர்த்து கட்டி வச்சிருக்கான். ஸோ இப்ப அந்த போட்டு நம்ம வேட்டைக்கார தாத்தா மேல இடிச்சு அவர் அந்த போட்டுக்குள்ள விழுந்துடுறாரு. சிலிண்டரோட ஸ்பீட்ல அந்த போட் ரிவர்ஸ்ல அப்படியே ஸ்பீடா போயிட்டே இருக்கு. பீட்டரோட டார்ச்சர் தாங்க முடியாம இப்ப இந்த வேட்டைக்காரனே பயங்கரமா கத்துறாரு. எப்படியும் அந்த போட் ஒரு இடத்துல முட்டி அங்கேயே நின்னுடுது. அந்த வேட்டைக்காரனும் உங்களை நான் சும்மாவே விடமாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரையும் ஃபாலோ பண்ணிட்டே வராரு. அங்கிருந்து ஒரு ரேக்ல ஃபுல்லா டயருங்களா இருக்கு. இந்த வேட்டைக்காரன் அந்த டயர்ல பூட்டி வச்சிருந்த ஒரு செயின்லயே ஷூட் பண்ணிடுறாரு. ஸோ இப்ப அந்த டயர் எல்லாம் கீழே உருண்டுட்டே வருது. அந்த டயர்ல மாட்டி சாரா, ஜூடி, பீட்டர் 3 பேருமே கீழே விழுந்துடுறாங்க. இங்க நம்ம ஹீரோவும் ஓட்ட தெரியாம காரை ஓட்டிட்டே வந்துட்டு இருக்காருல, அவர் கார்ல வர பிரேக்கும் பிடிக்கல. ஆனா எப்படியும் நம்ம ஹீரோயின் சாரா அப்புறம் இந்த குட்டி பசங்க இருக்க அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கார் நிக்காதனால காரோட அந்த கடைக்குள்ள வந்துட்டு இருக்காரு. அந்த வேட்டைக்காரனும் இப்ப நம்ம சாரா, ஜூடி முன்னாடி வந்துட்டு நீங்க பண்ற டார்ச்சருக்கு உங்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது, ஆனா எனக்கு நீங்க தேவையில்ல, ஆலன் தான் வேணும், அவன் டைஸை உருட்டினாலதான் நான் இங்க வந்தேன், அவன் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஏதோ பயங்கரமா ஒரு சத்தம் ரொம்ப பக்கத்துல கேக்குது. அது வேற யாரும் இல்ல, அது நம்ம ஹீரோ தான். பிரேக் இல்லாம காரை ஓட்டிட்டு வராரு. ஒவ்வொரு ரேக்கா இடிச்சு தள்ளிட்டு முட்டி மோதி இப்ப கடைசியா ஒரு ரேக் மேல மோதி கார் நின்னுடுது. கரெக்டா நம்ம வேட்டைக்காரன் நிக்கிற இடத்துக்கு முன்னாடி இருக்க ரேக்ல தான் ஆலன் காரால இடிச்சிருப்பாரு. சோ இப்ப அந்த ரேக் அப்படியே கீழே சாயுது. அதுல ஃபுல்லா பெயிண்ட் டப்பாங்களா இருக்கு. அந்த மொத்த டப்பாவும் இப்ப அந்த வேட்டைக்காரன் மேல விழுந்து அவர் அந்த ரேக் அடியிலேயே டப்பாங்களுக்கு நடுவுல மாட்டிட்டு இருக்காரு. சோ இப்ப நம்ம ஹீரோவும் சாரா நீ சேஃபா இருக்கியான்னு கேட்டுட்டு பீட்டர் எங்கன்னு கேட்டு பாக்குறாரு. எல்லாரும் சேஃபா தான் இருக்காங்க. ஆனா பீட்டர் மூஞ்சு இப்ப பாதி மனுஷன் பாதி குரங்கு மாதிரி இருக்குல்ல. சோ இப்ப ஆலன் பீட்டரை பார்த்ததும் என்ன இப்படி ஆகிடுச்சுன்னு ரொம்ப கவலைப்படுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே ஆலன், சாரா, ஜூடி, பீட்டர் இவங்க 4 பேரும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்ப ஆலனும் பீட்டரை கட்டி பிடிச்சு கவலைப்படாத, எல்லாமே சீக்கிரமா மாறிடும், நீயும் பழைய மாதிரியே மனுஷன் மாதிரி மாறிடுவ, தைரியமா இருந்துலாம் அட்வைஸ் பண்றாரு. அப்புறம் பீட்டரோட பேண்ட்டுக்குள்ள இருந்து அவனோட வாளை வெளியே எடுத்து விடுறாரு. இன்னொரு பக்கம் ஜூடியோட ஆன்ட்டி அவங்க கார்ல போயிட்டு இருக்காங்க. ரேடியோல நியூஸ் கேட்டுட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சிட்டில இன்னைக்கு ஃபுல்லா வினோதமான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனையால கிட்டத்தட்ட 98 பேருக்கு அடிபட்டிருக்கு. சோ மக்கள் எல்லாரும் சேஃபா இருங்கன்னு நியூஸ் வருது. ஆன்ட்டி இதை கேட்டு ஷாக் ஆகி வண்டியை நிறுத்துறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஏதோ பூகம்பம் வந்த மாதிரியும் பயங்கரமா அதிர்ற மாதிரியும் சவுண்ட் கேக்குது. என்னவா இருக்கும்னு நிமிர்ந்து ரோட்டை பாக்குறாங்க. பார்த்தா அந்த மிருகங்களோட கூட்டம் யானை, காண்டா மிருகம், ஜீப்ரா இதெல்லாம் ஸ்பீடா ஓடிட்டு இருக்கு. அதுல கடைசியா ஒரு காண்டா மிருகம் மட்டும் ஆன்ட்டியை பார்த்துட்டே ஓடும். இந்த சீன்லாம் உண்மையாவே பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். ஆன்ட்டியும் இங்க என்ன நடக்குது, நான் எங்க இருக்கேன், சிட்டியில தான் இருக்கனா இல்ல மறந்து காட்டுக்குள்ள வந்துட்டேன் நான் குழப்பத்திலேயே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கேப்ல ஆன்ட்டியோட கார்ல ஒரு குரங்கு ஏறிடுது. அப்புறம் ஆன்ட்டி வண்டியை ஸ்டார்ட் பண்ணதும் அந்த குரங்கு ஆன்ட்டியை அட்டாக் பண்ணி கடைசியில அந்த காரும் இப்போ ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்துடுது. பாவம் ஆன்ட்டிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இங்க நம்ம ஹீரோவும் அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த வீடு மாதிரியே இல்ல, 5000 வருஷம் பழமையான ஒரு காடு மாதிரி இருக்கு. ஆனா உண்மையா ரொம்ப அழகா இருக்கு.
மரக்கிளைகள் பெருசா வளர்ந்து படிக்கட்டுல ஃபுல்லா சின்ன சின்ன கிளைகள் படர்ந்து அந்த இடமே ஒரு அடர்ந்த காடு மாதிரி இருக்கு. அடுத்து இங்க இந்த சூப்பர் மார்க்கெட்ல அந்த வேட்டைக்காரன் மேல பெயிண்ட் டப்பாங்க விழுந்தது இல்ல, அவர் இன்னுமே நல்லா தான் இருக்காரு, அவருக்கு ஒன்னும் ஆகல. அந்த பெயிண்ட் டப்பாக்கு நடுவுல இருந்து வெளியே வர ட்ரை பண்றாரு. அங்க இருந்த கால் அந்த போலீஸ்காரன் அவனும் அவனோட ஓட்டக்கார லைட்டா டிங்கரிங் வேலை பார்த்துட்டு அதை ஓட்டிட்டே இப்ப ஆலனை பிடிக்கிறதுக்காக ஆலன் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அப்ப ரோட்ல நம்ம ஆண்டி மட்டும் தனியா நின்னுட்டு இருக்காங்க. கால் அவனோட காரை நிறுத்திட்டு, என்னாச்சு மேடம், உங்களுக்கு ஹெல்ப் வேணுமான்னு கேட்டுட்டு நீங்க யாருன்னு கேட்டு பாக்குறாரு. அதுக்கு இப்ப ஆண்டியும், நான் பாரிஷோட வீட்டுல புதுசா கூடி வந்திருக்கேன், என் கூட 2 குட்டி பசங்களும் எங்க வீட்டுல இருக்காங்கன்னு அவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் சொல்றாங்க. காலும் அந்த 2 பசங்களா, அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப சைட்ல காட்டுக்குள்ள இருந்து ஒரு பெரிய மரக்கிளை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே வருது. அது ஆலன் வீட்டுல இருந்த அந்த கிளை தான். அந்த மரக்கிளை காலோட காரை உள்ள இழுத்து அதை ஒரு மலைப்பாம்பு மாதிரி சுத்தி அதை 2ஆ மடிச்சு நசுக்கி உள்ள இழுத்துக்குது. ஆண்டி, கால் 2 பேருக்குமே இதை பார்த்து பயங்கர ஷாக்கு. காலும் எனக்கு காரே தேவையில்ல, நீயே எடுத்துக்கோன்னு கோவத்துல டென்ஷன் ஆகி கத்துறான். அதுக்கப்புறம் வாங்க நம்ம நடந்தே உங்க வீட்டுக்கு போலான்னு இப்ப காலும் ஆண்டியும் ஒன்னா சேர்ந்து அந்த இடத்துல இருந்து வேகமா அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஆலனோட வீட்டுல மறுபடியும் உங்க 4 பேரும் அந்த கேமை விளையாட ஸ்டார்ட் பண்றாங்க. சாரா டைஸை உருட்டுறா. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இந்த நதியில பயங்கரமா மழை பெய்ய போகுதுன்னு போட்டிருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இப்ப 4 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாராவும் மழை தானே, நல்ல வேலை நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும், அது வரைக்கும் சேஃப்னு சொல்லிட்டு இருக்கா. ஆலனும் என்னமோ பெருசா நடக்க போகுதுன்னு தலையில துண்டை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவர் நினைச்ச மாதிரியே இப்ப பயங்கரமா மின்னல் இடிலாம் இடிக்குது. அப்படியே மழையும் பெய்யுது. மழை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது. ஸோ இப்ப ஆலனும் மழை தண்ணி அதிகமானா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு இப்ப அங்கிருந்து மாடிக்கு ஹைட்டான பிளேஸ்க்கு போக ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த படிக்கட்டுல நிக்க கூட முடியல, அந்த அளவுக்கு தண்ணி வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, ஏதோ ஏரி உடைஞ்ச மாதிரி மாடி மேல இருந்து பெருசா நிறைய வெள்ளம் வருது. அதுக்குள்ள அந்த இடமே ஒரு ஏரி மாதிரி நிறைய தண்ணி அங்க வந்துடுது. நம்ம ஹீரோ, சாரா, ஜூடி, பீட்டர் எல்லாருமே இப்ப அந்த தண்ணியில நிக்க முடியாம நீந்திட்டு தான் இருக்காங்க. இப்ப யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு வருது. அந்த தண்ணியில ஒரு முதல வேற இருக்கு. ஆலன், ஜூடி அப்புறம் பீட்டரை வீட்டோட சென்டர்ல இருக்க அந்த டெக்கரேஷன் லைட் மேல ஏத்தி விடுறாரு. அந்த டெக்கரேஷன் லைட் இப்ப ரொம்ப ஹைட்ல எல்லாம் இல்ல, மழை வந்தனால இப்ப அந்த வெள்ளம் அந்த சீலிங் கிட்ட வரைக்கும் வந்திருக்கு. அந்த முதல்ல ஆலன் நின்னுட்டு இருந்த ஒரு பலகை மேல பயங்கரமா அட்டாக் பண்ணுது. அதோட வெயிட்ல இப்ப ஆலனும் லைட்டா ஸ்லிப் ஆகுறாரு. அது மட்டும் இல்ல, பீட்டர் வேற தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். ஆனா நல்லவேளை ஆலன் பீட்டரோட வாழை பிடிச்சி தூக்கி எப்படியோ அவனை காப்பாத்திடுறாரு. அக்கா கறி ஜூடியும் பீட்டரை கட்டி பிடிச்சிட்டு, தம்பி உனக்கு ஒன்னும் ஆகலன்னு பாசமா அவனை ஹக் பண்றா. சாரா அந்த முதலையோட வாய் மேல 2 காலையும் வச்சுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ ஆலன் அந்த முதல மேலேயே குதிச்சிடுறாரு. அப்புறம் அந்த முதலையோட வாயை டைட்டா அழுத்தி பிடிச்சி அது கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. வெளியே நம்ம காலும் ஆண்டியும் இப்ப அந்த வாசல்ல வந்து நின்னுட்டு இருக்காங்க. ஆலனோட வீட்டுக்குள்ள மட்டும்தான் இடி, மழை, வெள்ளம்னு பெரிய சம்பவம் நடந்துட்டு இருக்கு. வெளியே எல்லாம் நார்மலா தான் இருக்கு. கால் அந்த டோரை எட்டி உதைக்கிறாரு. பார்த்தா உள்ள இருந்து லைட்டா தண்ணி லீக் ஆகுது. என்ன இதுன்னு அவங்க யோசிக்கிறதுக்குள்ள இப்ப அந்த கதவை 2ம் பொழந்துக்கிட்டு மொத்த தண்ணியும் வெளியே பீச்சிட்டு அடிக்குது. ஆலனும் அந்த தண்ணியோட தண்ணியை அடிச்சுட்டு போறாரு. ஆனா இப்ப எப்படியோ டெக்கரேஷன் லைட் மேல இருந்த பீட்டர், ஜூடி, சாரா 3 பேரும் ஆலன் கையை பிடிச்சு எப்படியோ அவரை சேஃபா காப்பாத்திடுறாங்க. அந்த சிட்டி ஃபுல்லா வெள்ளம் அடிச்சுட்டு போகுது. அந்த வெள்ளத்துல அந்த 2 கதவுலையும் ஒண்ணுல கால் மிதக்குறான், இன்னொன்னுல நம்ம ஆன்டி மிதக்குறாங்க. என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா பயங்கரமா ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இப்ப அந்த தண்ணியில அடிச்சுட்டு போறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு நடுவுல அந்த முதலையும் கிராஸ் ஆகி போகுது. கால் அந்த முதலையை பார்த்துட்டு பயங்கரமா கத்துறான். ஆண்டியுமே அந்த முதலையை பார்த்து செம்மையா அலறாங்க. இப்ப ஆலன் வீட்டுக்குள்ள இப்ப தண்ணி எல்லாம் போயிடுச்சுல்ல. சோ ஆலன் அந்த டெக்கரேஷன் லைட்ல இருந்து இந்த 2 குட்டி பசங்களையும் கீழே இறக்கி விட்டுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் சாராக்கும் ஹெல்ப் பண்றாரு. ஆலன் சாரா கிட்ட உனக்கு ஒன்னும் ஆகலல்ல, நீ சேஃபா தானே இருக்கன்னு கேக்குறாரு. தான் லவர் லைட்டா அக்கறையா பேசினா கூட பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஆலன் வேற வளைச்சு சாரா மேல பாசத்தை பொழிகிறாரு. நிமிஷத்துக்கு நிமிஷம் டார்லிங் நீ சேஃபா இருக்கல்லன்னு கேட்டுட்டே இருக்காரு. ஸோ இப்போ சாராக்கு ஆலன் மேல ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு புது லவ் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே ஆலன் கிட்ட போயிட்டு, எனக்காக தானே அந்த முதல்ல கூட சண்டை போட்ட, எனக்காக தானே இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு இப்ப ஆலனை கிஸ் பண்றதுக்காக கிட்ட போயிடுறா. ஆனா பக்கத்துல சின்ன பசங்க இருக்கனால இப்ப ஆலன் அங்கிருந்து சைலண்டா போயிடுறாரு. அடுத்து இப்ப மறுபடியும் இவங்க 4 பேரும் அந்த கேமை கண்டினியூ பண்றாங்க. ஆலன் தான் இப்ப டைஸை போடுறாரு. அப்ப இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல நீ நிக்கிற இடம் ரொம்ப ஆபத்தானது, அது உன்னை புதை மணலை விட ஸ்பீடா உள்ள எடுத்துக்கொண்டு போட்டிருக்கு. சொன்ன மாதிரியே அடுத்த செகண்ட் ஆலன் அங்கிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புதை மணல் மாதிரி அந்த தரைக்குள்ள போயிட்டு இருக்காரு. அந்த ஃப்ளோர் பலகையால தான் செஞ்சிருக்காங்க. ஜூடி, சாரா, பீட்டர் 3 பேரும் அங்கேயும் இங்கேயும் ஓடி போய் எதையோ கொண்டு வந்து ஆலனை மேல தூக்க ட்ரை பண்றாங்க.
எதுவுமே ஒர்க் ஆகாதனால இப்ப சாரா ஆலனை டைட்டா பிடிச்சிட்டு அவளும் ஆலன் கூடவே இருக்கா. சாராவோட கையும் இப்ப அந்த புதை மணல்ல மாட்டிக்கிச்சு. அடுத்து இப்ப ஜூடி டைஸ் போட்டு விளையாட ஆரம்பிக்கிறா. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல நீ ஒரு பாடம் கத்துக்கணும், உனக்கு இந்த ஒரு மூவ் கேன்சல் ஆகுதுன்னு வந்துடுது. ஸோ இப்ப ஜூடியோட இந்த டர்ன் கேன்சல் ஆனனால ஆலன் சாரா 2 பேரும் அங்கேயே அந்த பலகையிலேயே மாட்டிட்டு இருக்காங்க. அடுத்து இப்ப பீட்டர் அவனோட டர்ன் தான். ஸோ இப்ப டைஸை உருட்டுறான். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல சைஸ்ல பெருசா இருக்கும், உன்னை தேடி 8 கால் பூச்சிங்க வருதுன்னு போட்டிருக்கு. சொன்ன மாதிரியே பெருசு பெருசா நிறைய 8 கால் பூச்சிங்க அங்க வருது. ஆலன் பீட்டர் கிட்ட என் அப்பாவோட விறகு குடிசையில ஒரு கோடாலி இருக்கும், சீக்கிரமா போய் அதை எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. ஜூடி தான் எதையோ வச்சு இப்ப அந்த ஸ்பைடர்ஸ் எல்லாத்தையும் அவளால முடிஞ்ச அளவுக்கு கிட்ட வராம தடுத்துட்டு இருக்கா. பீட்டர் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு அந்த கோடாலி எடுத்துட்டு வரான். அப்ப கரெக்டா ஆன்டி இங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த வீட்டை பார்க்கும்போதே ஆன்டிக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா அந்த வீடு இப்ப பாக்குறதுக்கு ஒரு அமானுஷ காடு மாதிரி அவ்வளவு பயங்கரமா இருக்கு. அதோட இப்ப ஆலன் வேற வீட்டுக்கு நடுவுல தொங்கிட்டு இருக்காரு. அவரோட கால் மட்டும் ஆடிட்டு இருக்கு. ஆன்டி ஆலனோட காலை பார்த்து செம்மையா பயந்துடுறாங்க. அப்புறம் இப்ப அவங்க ரூம்குள்ள ஒரு சிங்கம் வேற இருக்கு. அப்பதான் பீட்டர் அங்க வரான். பீட்டர் ஆன்டி கிட்ட நான் தான் பீட்டர், உங்களுக்கு எல்லாத்தையும் நான் அப்புறமா சொல்றேன், நீங்க இங்கேயே இருங்கன்னு ஆன்டியை ஒரு ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டு வேக வேகமா ஓடுறான். இங்க ஆலன் சாரா கிட்ட அடுத்த கேம் நீ விளையாடுன்னு சொல்றாரு. சோ இப்ப ஜூடி ஜுமான்சி பாக்ஸை எடுக்கிறா. அந்த பாக்ஸுக்கு அடியில இப்ப ஒரு பூ இருக்கு. இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல கூட ஜூடி தான் இந்த பூவை பார்த்து ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லியிருப்பா. அப்போ கூட ஆலன் இது அழகு இல்ல, இதோட முள்ளு உன் மேல பட்டா நீ செத்துடுவ, அது ஃபுல்லா விஷம்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அந்த பூவோட முள்ளு ஜூடி கழுத்துல பட்டுருது. அந்த பூ தான் ஜூடிய கழுத்துல அட்டாக் பண்ணிச்சு. ஆனா ஜூடி அந்த முள்ள கழுத்துல இருந்து உருவி வெளியே எடுத்துடுறா. அதுக்குள்ள இப்ப பீட்டர் அங்க வந்துடுறான். பீட்டர் அந்த பூவை வெட்டி போட்டுட்டு அக்கா உனக்கு ஒன்னும் ஆகலல்ல, நீ பத்திரமா இருக்கியான்னு கேட்டு பாக்குறான். அதுக்கு இப்ப ஜூடியும் எனக்கு ஒன்னும் இல்ல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றா. ஜூடி ஜுமான்ஜி போர்டு சாரா முன்னாடி வச்சுட்டு சாரா வாயில அந்த டைஸை கொடுக்குறா. சாரா அந்த டைஸை உருட்டினதும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துச்சு. அதுல பூமி பொழக்க போதுன்னு எழுதியிருக்கு. அது மட்டும் இல்ல, ஜூடி உடம்புல விஷம் ஏறிச்சு போல, அந்த முள்ளு பட்டா விஷம் இல்ல. சோ இப்ப ஜூடி அவ கழுத்தை பிடிச்சிட்டு அங்கேயே மயங்கி கீழே விழுந்துடுறா. பீட்டரும் அக்கா உனக்கு என்ன ஆச்சுன்னு ஜூடி பக்கத்துல போயிட்டு அவளை மடியில வச்சு தாங்கி பிடிச்சிட்டு இருக்கான். அப்ப ஜூடியும் அப்பா அம்மா நம்ம கூட இருந்திருந்தா நல்லா இருக்கும்லன்னு சொல்றா. பீட்டரும் ஆமா நானும் அப்பா அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றான்னு சொல்றான். இப்ப கொஞ்ச நேரத்திலேயே அந்த வீடு இப்ப 2ஆ பழகுது. ஆலனும் ஜூடியை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நம்ம இந்த கேமை முடிச்சே ஆகணும், சோ கேம் போர்ட புடின்னு சாரா கிட்ட சொல்றாரு. ஆனா சாரா தான் அவரை பிடிச்சிட்டு இருக்கா. சோ அவளால எப்படி கேம் போர்ட பிடிக்க முடியும்? சோ இப்ப அந்த கேம் போர்ட் கீழே விழுந்துடுது. ஆலனும் இப்ப கீழே விழுந்து அங்க இருக்க மரக்கிளையில புடிச்சு தொங்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த சிங்கம் ஒரு இடத்துல மாடியில நின்னுட்டு இருக்கு. எப்படியோ ஜஸ்ட் மிஸ் இல்ல அது கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாரு. ஆலன் ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியா அந்த ஜுமான்ஜி போர்டை எடுத்துடுறாரு. எப்படியாவது இந்த கேமை முடிச்சே ஆகணும்னு ஒரு வெறியில இப்ப அந்த டைஸை கையில எடுக்கிறாரு. அப்ப அந்த வேட்டைக்காரன் அங்க வந்துடுறான். அவன் மேல ஃபுல்லா பெயிண்டா இருக்கு. ஏற்கனவே அந்த சூப்பர் மார்க்கெட்ல செம்மையா பெயிண்ட் டப்பாலாம் அவர் மேல விழுந்திருக்கும்ல. சோ இப்ப அந்த காண்டு வேற. வேட்டைக்காரன் இன்னைக்கு ஒரு முடிவுல தான் வந்திருக்காரு. ஆலனும் இப்ப அவர் கையில இருந்த டைஸை கீழே போட்டுடுறாரு. அதுல ஒரு டைஸ் கேம் போர்ட் மேல நின்னுடுது, இன்னொன்னு கீழே படிக்கட்டுல உருண்டுட்டே போயிட்டு இருக்கு. கடைசியில ஒரு இடத்துல போய் நின்னுடுது. அந்த வேட்டைக்காரன் ஆலன் கிட்ட என்ன சாக போறத நினைச்சா பயமா இருக்கா, உனக்கு ஏதாவது கடைசி வார்த்தை இருக்கான்னு கேக்குறாரு. அதுக்கு இப்ப ஆலனும் பயமா எனக்கா, என் அப்பா என்கிட்ட எப்பவுமே அடிக்கடி ஒன்னு சொல்லுவாரு, உன் பயத்தை தைரியமா எதிர்த்து நின்று ஃபேஸ் பண்ணுன்னு சொல்லுவாரு, நான் எதை பார்த்தும் பயப்படலன்னு சொல்றாரு. சொல்லிட்டே இப்ப கீழே குனிஞ்சு அந்த கேம் போர்டை பாக்குறாரு. பார்த்தா டைஸ்ல கரெக்டான நம்பர் விழுந்துருச்சு. ஸோ கேமோட எண்ட் ஜுமான்ஜின்னு சென்டர்ல வருது. ஸோ இப்ப நம்ம ஹீரோவும் ஜுமான்ஜின்னு சொல்றாரு. அந்த வேட்டைக்காரனும் அவன் கன்னை எடுத்துட்டு யோசிக்காம ஷூட் பண்ணிடுறான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் ஆலன் முன்னாடி வந்து நின்னுடுறா. பட் அவளுக்கு எதுவுமே ஆகல. அந்த புல்லட் ஒரு புகை மாதிரி இப்ப அந்த புல்லட் ரிவர்ஸ்ல போகுது. அந்த வேட்டைக்காரனோட துப்பாக்கி, அந்த மிருகங்க, அந்த வேட்டைக்காரன் இப்ப எல்லாமே அந்த ஜுமான்ஜி போர்டுக்குள்ள ரிவர்ஸ்ல உள்ள போகுது. ஆலன் சாரா 2 பேரும் டைட்டா கட்டி பிடிச்சிட்டு அங்கேயே உட்காந்துடுறாங்க. அந்த கேம்ல இருந்து வந்த எல்லாமே இப்ப ஃபுல்லா உள்ள போயிடுது. அந்த வேட்டைக்காரனும் உள்ள போயிடுறான். பார்த்தா இப்ப மறுபடி 1969க்கு ஆரம்பத்துக்கே வந்துடுறாங்க. ஆலன் இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணப்ப இருந்த மாதிரியே இப்ப அவன் வீட்டுல இருக்கான். அதுவும் சாராவை ஆலன் டைட்டா ஹக் பண்ணிட்டு இருக்கான். சாராக்குமே ரொம்ப சந்தோஷம், ஏன்னா எல்லாமே பழைய மாதிரி மாறிச்சுல்ல. சாரா ஆலனை மறுபடியும் டைட்டா ஹக் பண்றா. அப்ப ஆலனோட அப்பா அங்க வராரு. ஆலன் அவன் அப்பா கிட்ட ஓடி போயிட்டு, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணப்பா, உங்களை மறுபடி பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், என்னை மன்னிச்சிடுங்கப்பா, சாரிப்பான்னு சொல்றான். ஸோ இப்போ ஆலனோட அப்பாவும் பரவாயில்லப்பா என்னையும் மன்னிச்சிடு, நானும் உங்ககிட்ட கொஞ்சம் கோவமா நடந்துக்கிட்டேன், உனக்கு பிடிக்கலன்னா நீ அந்த புது ஸ்கூலுக்கு போவேணாம், சரிடா நம்ம நாளைக்கு பேசலாம், நான் தான் சீஃப் கெஸ்ட், நான் ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு போறாரு. ஆலனும் அப்பா இன்னைக்கு ஷூ ஃபேக்டரியில் அந்த மிஷின் மேலே நான் தான் தெரியாமல் அந்த ஷூவை வச்சுட்டேன்,
கால் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்றான். ஸோ இப்போ ஆலனோட அப்பாவும் சரி ஓகே நோ ப்ராப்ளம், நீ இந்த உண்மையை ஒத்துக்கிட்டல்ல, அதுவே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஆலன் இப்ப சாரா கிட்ட வராரு. அப்பதான் அவருக்கு ஜூடி பீட்டரோட ஞாபகம் வருது. ஐயோ அவங்கள காப்பாத்தணும்னு இப்போ ஓடுறாரு. ஆனா சாரா ஆலன் அவங்க இன்னும் பிறந்திருக்க கூட மாட்டாங்க, இது 1969 சொல்றா. ஸோ இப்போதான் ஆலனுக்கு நிம்மதியா இருக்கு. ஆலன் சாரா 2 பேரும் இப்போ அந்த ஜுமான்ஜி பாக்ஸ் மேல ஒரு கல்லை கட்டி அதை ஆத்துக்குள்ள தூக்கி போட்டுடுறாங்க. அப்படியும் அதுக்குள்ள இருந்து சவுண்ட் வந்துட்டே இருக்கு. சாரா ஆலன் கிட்ட நாம எப்பவுமே இப்படியே இருக்கணும், பெருசான அப்புறம் கூட நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மறக்க கூடாது, ஜூடி பீட்டரை கூட மறக்க கூடாது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆலன், உன்னை கிஸ் பண்ணணும் போல இருக்கு, இந்த வயசுல இப்படி பண்ணலாமான்னு எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் ஐ லவ் யூ சோ மச் ஆலன்னு சொல்லிட்டு ஆலனை கிஸ் பண்றா. நம்ம ஹீரோவும் சந்தோஷத்துல சிரிக்கிறாரு. அப்படியே நாட்கள் ஓடி போகுது. பல வருஷம் கழிச்சு ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனை காட்டுறாங்க. நம்ம போலீஸ்காரன் கால் கூட இப்ப அந்த ஃபங்க்ஷன்ல பாட்டு பாடிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் சாரா இப்ப அவ கன்சீவா இருக்கா. நம்ம ஹீரோ ஆலன் கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டுட்டு அவரும் இந்த ஃபங்க்ஷனை சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அங்க வராங்க. அவங்களோட பசங்களையும் ஆலனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம குட்டி பசங்க ஜூடி அண்ட் பீட்டர் தான். ஆலன் அவங்கள பார்த்துட்டு உங்களுதான் எனக்கு நல்லா தெரியுமேன்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க பேரண்ட்ஸும் இப்போதானே நீங்க ஃபர்ஸ்ட் டைமா என் பசங்களை பாக்குறீங்க, அவங்களே எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டு பாக்குறாங்க. அதுக்கு இப்ப ஆலனும் இல்ல எனக்கு கிட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், அதான் இவங்களை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அப்புறம் ஆலன் பீட்டர் ஜூடிக்கு கிஃப்ட்ஸ்லாம் கொடுக்குறாரு. அப்ப ஜூடியோட பேரண்ட்ஸ் ஆலன் கிட்ட நாங்க கனடாக்கு போய் ஊர் சுத்தி பார்க்க போறோம்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு இப்ப ஆலன் சாரா 2 பேருமே ஐயோ வேணான்னு சத்தமா கத்திடுறாங்க. ஏன்னா அவங்க கனடாக்கு போறப்பதான் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க அந்த கேம்ல. ஸோ இப்போ சாராவும் உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, இந்த வீக் அந்த வேலையை எங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டு அப்புறமா நீங்க வெளியே போங்கன்னு சொல்றா. ஸோ அவங்களும் சரி ஓகே உங்க வேலையை முடிச்சு கொடுத்துட்டு பொறுமையா போறோம்னு சொல்றாங்க. ஆலன் ஜூடி பீட்டர் 2 பேர்கிட்டயும் இது இனிமேல் உங்க வீடு மாதிரி, நீங்க இங்க எப்ப வேணும்னாலும் வரலான்னு அவங்கள உள்ள கூட்டிட்டு போறாரு. ஸோ ஜாலியா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ் நடக்குது. பார்த்தா இப்ப அந்த ஜுமான்ஜி பாக்ஸ் ஒரு கடற்கரை ஓரமா கரை ஒதுங்கி இருக்கு. இன்னுமே அதுக்குள்ள இருந்து ட்ரம் சத்தம் கேட்டுட்டே இருக்கு. இதோட இந்த படம் முடியுது. ஆலன் சாரா இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் இந்த ஜுமான்ஜி கேம் பத்தியும் அதுல இருக்க ஆபத்துகள் பத்தியும் தெரியும். ஜுமான்ஜி கேம் இன்னும் முடியல, கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. இந்த ஜுமான்ஜி மூவிக்கு பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 கூட இருக்கு. ஆலன் எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த ஜுமான்ஜி கேமை விளையாடி முடிச்சிடுறாரு. இந்த ஜுமான்ஜி கேம் பார்க்க ஒரு சாதாரண கேம் மூவி மாதிரி தான் தெரியும். பட் இந்த மூவில இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. நாம வாழுற இந்த வாழ்க்கை பார்க்கறதுக்கு ஒரு கேம் மாதிரி தெரிஞ்சா கூட அதை ஜஸ்ட் ஒரு கேம்னு நினைக்காம ஒவ்வொரு முடிவையும் பொறுப்போடு எடுக்கணும். அப்பதான் இந்த ஆபத்தான லைஃப் கேம்ல நம்ம வின் பண்ண முடியும். பர்சனலி எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். முக்கியமா ஆலன் காட்டுவாசி கெட்டப்ல கார் மேல எகிரி குதிக்கிற சீனு, அப்புறம் ஜூடியோட ஆன்டி முன்னாடி அனிமல்ஸ் ஓடுற அந்த சீனு, அப்புறம் பீட்டர் நதியில தலைகீழ தொங்கி ஜுமான்ஜி பாக்ஸை எடுக்கிற சீனு, அப்புறம் கடைசியில ஆலன் அவன் அப்பாவை ஹக் பண்ணி சாரி சொல்ற சீன், இதெல்லாம் என்னோட ஃபேவரட் சீன்ஸ். உங்களுக்கு இந்த படத்துல எந்த சீன் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே என்னோட வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ.